दुनिया में लेंगे 100 रुपये साहब। अरे वेट पोटा आधा काट। हाँ ये थोड़ा देना, ये भी अच्छा है साहब, 100 रुपये। यार मूत पे अच्छी कुड़ीक मामा अपला अंत गावड़ पर मामा याद इध बा ये तो 200 रुपये साहब, विदेशी वाला आवे अन्ने यार चोर नाम लोग पूरी ला नाम यार ना चोर नाम लोग पूरी ला मापला मंडा गाइड अंतर पर बात मामा अरे आमा पड़का यार नंग तमिल तरींगला என்னதே தமிழ் தெரியுமாவா? பச்சை தமிழ் நானே. ஆமா உங்களுக்கு என்ன பிரச்சனை? अंदाल यार ना चोर रन यार पूरीलिंगा ना यार ना चोर रन अंदाल पूरीलिंगा अम्मनी गाउन वांगला नंचंगा यामत बोड़ों बोलरंगा अरे कितना रुपया? हाँ 200 रुपये है साहब। हाँ नहीं 40 कम से कम 150 देना साहब। 45 50 में क्या 100 देना साहब। 50 पे करो 200 ரூபா சொன்னா 50 ரூபாய்க்கு பேசி முடிச்சிட்டேன். காசை கொடுத்துட்டு வாங்கிட்டு போயிட்டே இருங்க. ரொம்ப நன்றிங்க. ஆமா தமிழ்நாட்டுல இருந்து ஒரு கோயம்புத்தூர். அப்படியா? எனக்கு சொந்தக்காரங்க நிறைய பேர் அங்க இருக்காங்க. ஜெய்ப்பூருக்கு வந்து 30 வருஷம் ஆச்சு. இங்கேயே எடுத்துட்டேன். அப்படிங்களா? நீங்க செஞ்சது பெரிய உதவிங்க. இதெல்லாம் எதுக்குப்பா? ஒரு தமிழனா ஜெய்ப்பூர் நான் சந்திச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம்ப்பா. ரெண்டு பேரும் ஜாக்கிரதை ஊர் போய் சேருங்க. சரி மாப்ள. ஓட்டானுங்க மாமா. வந்துட்டியா? பயணமெல்லாம் எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சுண்ணே. நம்ம ஆதித்யா ஆபீஸ்க்கு போகணும்னா ஸ்கூட்டர் துவச்சிட்டு வரேன், நீ உள்ள போ. சரி. பையா என்ன பண்ணிட்டு இருக்க? ஒரு பொண்ணு ட்ரெயின்ல பேக்கை தவற விட்டுட்டு போயிடுச்சு, அதை பார்சல் அனுப்ப போறேன். ஆமா, தொலைச்சது ஒரு பொண்ணுன்னு உனக்கு எப்படி தெரியும்? லேடிஸ் ஹேண்ட் பேக்ண்ணே. என்ன வயசு? 21. அழகா இருப்பாளா? ஆளையே நான் பார்க்கல, பேக்கை தான் பார்த்தேன். ஆளையே பார்க்கலாங்கிற வயசு மட்டும் கரெக்டா சொல்ற? சர்டிபிகேட்ல பார்த்தேனே. ஆமா, இந்த பார்சல் அனுப்பிச்ச உடனே லவ் ஸ்டார்ட்டா? பாவம் அந்த பொண்ணு பேக்ல சர்டிபிகேட்டை தவற விட்டுட்டு போயிடுச்சு, வேலை கிடைக்காது, அனுப்பலன்னா அதோட ஃபியூச்சரே கெட்டு போயிடும். இதை போய் தப்பா சொல்றீங்களே. ஓ, இதுதான் லவ்வா? ஐயோ சத்தியமா அந்த பொண்ணு என்ன சொல்றேன்னு எனக்கு புரியல. அரே முன்னா तुम अच्छे हो? புரியல? ஏய் கண்ணா, நல்லா இருக்கியாடா? अभी भी तू आई हो? இப்பதான் ஊர்ல இருந்து வந்தியாடா? क्या तू मेरी भावना नहीं समझ सकते? என் மனசை புரிஞ்சுக்கவே மாட்டியா? शाम को 5 बजे बिरला मंदिर में मिलो, ठीक है मेरी जान? சாயந்தரம் 5 மணிக்கு பிர்லா மந்திர் வந்துரு. ஓகே. என்ன லவ்வா? அண்ணே ஆளை விட்டுறண்ணே, இந்த பொண்ணையும் நான் லவ் பண்ணலண்ணே. அந்த பொண்ணையும் லவ் பண்ணலாங்கிற, இந்த பொண்ணையும் லவ் பண்ணலாங்கிற, ஏதாவது ஒரு பொண்ணு லவ் பண்ணுப்பா, அப்பதான் வயசுக்கு மரியாதை. கரெக்டா? நான் போய் வேலையை பார்க்குறேன். விஞ்ஞானத்தின் கண்டுபிடிப்பே, காதல் விவகாரங்களின் தூதுவனே, என் ஏரியா பொண்ணுகளுக்கு கண்ணா பின்னான்னு காதல் வரணும். எல்லாரும் என் கடை ஃபோன் நம்பரையே கொடுக்கணும். இறைவா, எங்கே இன்னும் ஒருத்தையும் காணா? வெள்ளிக்கிழமை எல்லாம் கோயிலுக்கு போயிட்டாங்களா? போட்டு அங்கே தானே லவ் ஸ்டார்ட் ஆகணும். யார்பாரு? சைத்தானே, எல்லாருக்கும் போடுற மாதிரி எனக்கு சாக்கரையில் போட்டியா? சக்கரை போட்டு சூப்பரான்ட்டீங்க ஐயா. டேய், என்ன ஐயான்னு கூப்பிடாத, வயசு தூக்கலா தெரியுதுன்னு எத்தனை தடவை சொல்றது? சார்னு ஸ்டைலா கூப்பிடுறா. ஐயா என்னால முடியல ஐயா, ரொம்ப நாளா உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும் இருக்கு ஐயா. நம்ம கடையில் பாயில் இருக்குது, சரி, சாமி படம் இருக்குது, ஸ்டவ் இருக்கு, இதெல்லாம் விட்டுட்டு ஏன் இந்த டெலிஃபோன் ஐயா கும்பிட்டு இருக்கீங்க? ஏய், ஆலமரத்துல ஆயிரக்கணக்கான பேர் இருக்கு. ஆமாய்யா. ஆனா ஆணி வேர் தானே முக்கியம். அதை வெட்டிட்டோம்னா மரம் நிக்குமா? நிக்காது ஐயா. அதே மாதிரிதான் நம்ம கடைக்கு ஆணி வேற இந்த டெலிபோன் தான். அப்படியே இப்போ நம்ம கடையில் இந்த டெலிபோன் இருக்கிறதுனால ஏரியாவில் இருக்கிற வாலிப பொண்ணுகள்லாம் தன் காதலனோட பேச கடைக்கு வர்றாங்க. அவங்க தன் பாய் ஃப்ரெண்டோட ஜாலியா பேசுறத பாக்குறதுக்காகவும் சைட் அடிக்கிறதுக்காகவும் வாலிப பசங்க பூரா நம்ம கடைக்கு வர்றாங்க. வந்து வடை சாப்பிட்றானுங்க, டீ சாப்பிட்றானுங்க.
இப்ப நம்ம கடை வியாபாரத்தோட ஆணி வேற எது? டெலிபோன் தான்யா. இத கும்பிடாம வேற எதடா கும்பிடுறது? இதான் கும்பிடணும். கும்பிடு. முருகா. ஏய், முருகன் யாரா டெலிபோனை கண்டுபிடிச்சோனா? டெலிபோன் கண்டுபிடிச்சது கிரகாம் பிள்ளை. அப்ப அவரை கும்பிடு. கிரகாம் பிள்ளையா? என்ன தப்பு? சயின்டிஸ்ட்ல கும்பிடுங்கடா, சனியம் பிடிச்சவனுங்களா? எல்லாரும் எஸ்டிடி பூத்து வச்சிருக்கானுங்க. நான் ஏன் எல்டிடி பூத்து வச்சிருக்கேன்? அது என்ன எல்டிடி பூத்து? லவ் டெவலப்மெண்ட் டெலிபோன் கம்யூனிகேஷன். எங்கோ போயிட்டீங்க ஐயா. 2 இன்லைன் லெட்டர் கொடுங்க. ஏன் உனக்கு 2 கால் இல்லையா? 2 கால் அழகா இருக்கிறது தெரியலையா? அப்ப நடக்க முடியாதா? பிடி உஷாவே முந்திருவேன். அப்படியா? அப்ப பிடி உஷா மாதிரி ஓடு. மேல போஸ்ட் ஆபீஸ் இருக்குது, கார்டு வாங்கிட்டு மெடல் கொடுத்தா குத்திட்டு போயிட்டே இரு. இங்க வந்து ஆட்டுற. கட்டுக்கட்டா வச்சிருக்கீங்களா? 2 இன்லைன் கொடுங்க சார். இதுவா? ஆமா சார். நம்ம ஏரியா வயசு பொண்ணுங்க கார்டு வாங்குறதுக்காக மேல இங்கேயும் நடந்து பர்சனாலிட்டி லூஸ் பண்றாங்களேங்கிறத வாங்கி வச்சிருக்கேன். பப்ளிக் சர்வீஸ். உன்னை மாதிரி தடி பசங்களுக்கு இல்ல. போடா சொல்லு போய் முதல்ல தாடி சேவ் பண்ற. எத்தனை பேர் கிளம்பிருக்கீங்க எனக்கு போட்டியா? டோப்பே. வணக்கம் மாமா. வாங்கம்மா. ஃபோன் பண்ண வந்தீங்களா இல்ல என்னை பார்க்க வந்தீங்களா? ரெண்டுக்கும் தான் வச்சுக்கோங்களேன். ஐயோ, எனக்கு ஃபோன் வந்ததா மாமா? உனக்கு வந்ததே. உனக்கு 10 மணிக்கு சுந்தர் ஃபோன் பண்ணாருமா. 11 மணிக்கு சங்கர் ஃபோன் பண்ணியிருக்காரு. அப்புறம் 11:30 மணிக்கு செந்தில்குமார் ஃபோன் பண்ணியிருக்காரு. 12 மணிக்கு ராஜா ஃபோன் பண்ணியிருக்காரு. 1 மணிக்கு சம்பத் ராஜ் 5 தடவை ஃபோன் பண்ணிக்கிறாமா. அப்புறம் 1:30 மணிக்கு எவனோ ஒரு நமச்சிவாயன் எவனோ பேசியிருக்கானே. பேரே நல்லா இல்லையே, கிழவனா? அவர் பேர் தான் அப்படி. ஆள் ரொம்ப பர்சனாலிட்டியா இருப்பாரு. கொஞ்சம் கையை விடுறீங்களா? இவனுங்களெல்லாம் விடுங்க மாமா. சுப்பிரமணியன் ஒருத்தர் ஃபோன் பண்ணுவாரு. அப்படி ஃபோன் பண்ணாருன்னா நான் 6 மணிக்கு அவரை மீட் பண்றேன்னு சொல்லுங்க. ஏம்மா, எனக்கு ரொம்ப நாள் ஒரு சந்தேகம். இவ்வளவு டைட்டா பேண்ட் போட்டிருக்கியே, இது எப்படி உடம்புல போட்டு அப்புறம் தச்சுக்கிறதா? ஸ்டெச் மாமா. ஸ்டெச்சும் நல்லா இருக்கு, ஸ்ட்ரக்சரும் நல்லா இருக்கு. வயசாகி போச்சாடா கலிய பெருமாள். அக்கா அக்கா என்னடி? எனக்கு ஒரு 10 ரூபா வேணும்க்கா. எதுக்கு? யூனிவர்சிட்டிக்கு என் சர்டிஃபிகேட்டோட டூப்ளிகேட்லாம் வாங்குறதுக்கு அப்ளை பண்ணணும். சரி வாங்கிக்க. கமலியாருங்க. நான் தான். உங்களுக்கு ஒரு பார்சல் வந்திருக்குமா? இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. என்ன பார்சல்? என்னன்னு தெரியலக்கா. அக்கா, என்னோட பேக். சர்டிபிகேட்ஸ் எல்லாமே இருக்குக்கா. ஐயோ, தேங்க் காட். கடவுளுக்கு நன்றி சொல்றது அப்புறமா இருக்கட்டும். முதல்ல அனுப்புனது யாருன்னு பாரு. ஃப்ரம் சூர்யா நம்பர் 12 ஸ்ரீனிவாஸ் விவேகானந்தா மார்க் ஜெய்ப்பூர். மெட்ராஸில் திருட்டு போனது ஜெய்ப்பூர்ல இருந்து வந்திருக்கு. எங்க இருந்து வந்தா என்ன, நல்லா இருக்கணும் அந்த புண்ணியமா. எங்க உன் வாழ்க்கை முடிஞ்சு போயிருமோன்னு நினைச்சேன். அந்த ஆண்டவன் ஆரம்பிச்சு வச்சுட்டான். முதல்ல அந்த நல்ல மனுஷனுக்கு நன்றின்னு ஒரு லெட்டர் போடு. சரிக்கா. இது யாருன்னு தெரியுமா? தெரியலையா? நல்லா பாடுறா. கழுத மாதிரி கிட்ட போய் காயத்தை கடிச்சிடாத. ரங்கீலா ஊர்மிளாவை தெரியாம நீ எதுக்கு உயிரோடு இருக்க? தமிழ்நாட்டை அவமானப்படுத்துறியா? பணங்கணும் கொடுத்தா போய் படம் பார்க்க முடியும். படம் தானே, இப்படியே ஃப்ரீயா பாரு. பாடுறா. ஹலோ மாமா. யாரு? தங்கவேலா? புரியுது. வள்ளியம்மா தானே? கூட்டு வர சொல்றேன். வள்ளியம்மா வீட்டுக்கு போய் தங்கவேலிட்ட இருந்து போன் வந்து கூட்டு வா. அவங்க அம்மா முன்னாடி சொல்லிடாத. நீங்க வேறயா? ரமா சுதான் போய் சொல்லி கூட்டு வந்துறையா. வெரி குட், டெவலப் ஆட்டியே போ. ஆமா, முதல்ல கோவிந்தன் ஒரு பையனை வச்சிருந்தீங்களே, என்னாச்சு? ஐயோ, அது என்னாச்சுன்னா இந்த சுசீலான்னு ஒரு பொண்ணுக்கு அடிக்கடி ஃபோன் வந்து அவன் கூப்பிட போய் அவங்களுக்குள்ள ஒரு கனெக்ஷன் ஆகி அவளை கூப்பிட்டு ஓடி போயிட்டாயா. ஐயோ, இந்த பையனுக்கு என்ன வயசு? ஐயோ, இவன் தங்கமான பையன். இவன் பால் குடி மாறாத பாலக. 4.5 வயசு தான் ஆகுது. அப்புறம் வள்ளியம்மா வந்துருச்சா? வருது. போன கொடுங்க மாமா. கொடுக்க மாட்டேன். குடு மாமா. கொடுக்க மாட்டேன். குடு மாமானா இந்த டச்சுக்கு தானே கொடுக்காம. హలో, మీరు బాగున్నారండి? ఏంటండి ఫోన్ చేయడం మానేశారు?
చెప్పండి. టిఫిన్ చేశారా? ఏం టిఫిన్ చేశారు? ఏమండి తంగవేలు తెలుగువాడా? అవునండి. அதர் லாங்குவேஜ் தெரிஞ்சுக்கணும்னா அந்த லாங்குவேஜில் ஒரு பொண்ணை லவ் பண்ணும். చెప్పండి, ఏదైనా చెప్పండి. రాత్రి మీరు తీసుకుని వచ్చిన నైట్ లూజ్ అయిపోయిందండి. ஆமா, அதனால இந்த ஏரியா பசங்க பூரா லூஸ் ஆயிட்டானுன்னு சொல்லு. ఫోన్ మాట్లాడతాను, డిస్టర్బ్ చేయొద్దు. சரி நீ మాట్లాడు బొమ్మ கிட்ட మాట్లాడే వరకే நீ మాట్లాడు. రాత్రి పూరా మీరే గుర్తుకొచ్చారండి. హలో హలో, ఫోన్ కట్ అయిందండి. என்ன கட் ஆயிருச்சா? வர வர இந்த கரண்ட் டெலிஃபோன் ரெண்டு அடிக்கடி கட் ஆகுது. நீ வெய்ய தங்கவேல் மறுபடியும் ட்ரை பண்ணுவார், அப்புறம் மாட்டலாம். ஆமா, இந்த நைட் எங்கேயோ லூஸ் ஆகுதுன்னு சொன்னீங்க. இங்க இழுத்து புடி, அப்படியே திரும்ப. சைதான், ஊசி நூல் எடுத்துட்டு வா, டைட் பண்ணலாம். வேண்டாம் வேண்டாம், ஐ நோ டெய்லரிங். ஐயோ, வாமா வா. ஒரு இன்ல லெட்டர் கொடுங்க. இன்லான் லெட்டரா? இதுல எழுதி எப்பமா போய் சேர்றது? உனக்கு ஃபோன் பண்ண தெரியாதா, இல்ல பாய் ஃப்ரெண்ட் கிடையாதா? எனக்கு பாய் ஃப்ரெண்ட் யாரும் கிடையாது. அம்மா நீ உட்காருமா, தங்கவேல் ஃபோன் பண்ணுவாரு, அதுக்குள்ள நம்ம தெலுங்கு கத்துக்குவோம். ஐ லவ் யூ. அதுக்கு தெலுங்குல என்னன்னு கேட்ட? నిన్ను నేను ప్రేమిస్తున్నాను. నిన్ను నన్ని ప్రేమిస్తున్నాను. போமா, வெக்கமாகுது. தமிழுக்கும் அமுதென்று பேர். அந்த இந்திக்கார பொண்ணு இன்னைக்குத்தானே நம்ம கிட்ட தமிழ் கத்துக்க வரேன்னு சொன்னா. வந்துட்டா வந்துட்டா பத்தாச்சு. आइए अंदर आइए, स्लेट दे दो. முருகா, நான் ஜெய்ப்பூருக்கு வந்து 30 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு தான் என்னையும் மதிச்சு ஒரு பொண்ணு தமிழ் கத்து கேட்க வந்திருக்கு. ये शर्ट सूर्या का है? हाँ जीगा. ஒரு வாரமா சட்டையை துவைக்கவே இல்லை, இப்படி மூந்து பாக்குற. कंगा सूर्या का है? देखा. उधर रखो, उधर रखो. ये बेड सूर्या का है? இவளை பார்த்தா தமிழ் கத்துக்க வந்த மாதிரி தெரியல. உடனே பாடத்தை ஆரம்பிச்சிருவோம். போலோ, अभी पढ़ाई शुरू करें. नहीं नहीं. मेरी हिंदी में आ है. ओ नहीं. मैं ये नहीं चाहती. मुझे तमिल में सिर्फ 4 वाक्य सीखना है. तमिल 4 वार्ता போதுமா? पूछो पूछो. तुम बहुत सुंदर लग रहे हो. நீ ரொம்ப அழகா இருக்க. मैं तुम्हें बहुत चाहती हूँ. உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. मैं तुमसे प्यार करती हूँ. நான் உன்னை காதலிக்கிறேன். क्या हम घर छोड़ के भाग चले? நாம 2 பேரும் வீட்டை விட்டு ஓடி போயிடலாமா? बस इतने ही, बस. बहुत शुक्रिया सूर्या. दिल वाले एक दूजे के लिए. ஐயோ, இந்த பொண்ணை ஏன் உள்ள விட்டீங்க? தமிழ் கத்துக்கணும்னு வந்தா 4 வார்த்தை தெரிஞ்சுக்கிட்டு போயிட்டா. அவன் ஏன் லெட்டர்? ஃபேக்டரியில நிறைய வேலை இருந்தது. ஓ, உனக்கு ஒரு லெட்டர் வந்திருக்குதப்பா, இந்தா. என்ன கமலகிட்ட இருந்து லவ் லெட்டரா? என்னென்ன தப்பாவே யோசிக்கிறீங்க? சர்டிபிகேட் எல்லாம் அனுப்பியிருந்தேன்ல, அதுக்கு நன்றின்னு சொல்லி லெட்டர் போட்டிருக்கு. ஓஹோ, நீங்களே பாருங்க. நன்றி. सूर्या जी, आपके एमडी से बुला रहे हैं. गुड मॉर्निंग सर. गुड मॉर्निंग. May I come in, sir? यस प्लीज. आपने जो सामान मद्रास पहुंच रहा था
वो भेज दिए क्या? I'm sorry, sir. I can't understand Hindi. I am sorry. Regarding our stocks to be transported to Madras, have you transported them? I'll follow it up, sir. The Japanese buyers have asked us for a quotation of unfinished marbles. I'll send a fax this evening, sir. You may go. Okay, sir. Surya, one more thing. Yes, sir. We are having a few problems with our workers in the tile section. Will you attend to it? Fine, sir. I'll do it right away. Good. Anything else, sir? Nothing. You may go. Thank you, sir. ராஜு சார் இங்க வாங்க. எந்த சார்? சர்மா எங்க இருக்காரு? கட்டிங் செக்ஷன்ல இருக்காரு. சர்மா என்ன ப்ராப்ளம் பண்றாரு? ஆர்க்கும் அடங்காத ஒரு முரடனே சார் அந்த சர்மா. வேலை செய்யறவங்களுக்கு புல்லு மரியாதை கொடுக்குறேன். நாங்க ஏதாவது சோதிச்சா சர்மாவும் அவனுடைய ஆளுங்களும் சேர்ந்து எங்களை மிரட்டி பெட்டியை தூக்கி ஊருக்கு போடான்னு சொல்றாங்க. சரி வா, நான் அவர்கிட்ட பேசுறேன். வாங்க சார். சர்மாஜி, ராஜு இவர்கிட்ட சொல்லுங்க, நாம எல்லாருமே மனுஷங்க தான். வாங்குற சம்பளத்துக்கு கொடுத்த வேலையை கொஞ்சம் ஒழுங்கா பார்க்க சொல்லுங்க. हम सब जीने के लिए इधर आया, जाके काम करने के लिए साहब बोलते हैं. मद्रास को ऐसे जाना क्या या पार्सल में जाना? மദ്രാസിലേക്ക് ജീവനോടെ போணுமா இல்ல போணுமா பார்சல்ல போணுமான்னு கேக்குறாரு. சரி, நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. நான் பாஸ் கிட்ட பேசிக்கிறேன். ये मद्रासी इधर आओ. बोलिए साहब. ये आदमी गया ना, तुम्हारा आदमी को बोल के इसे मारना चाहिए. ठीक है साहब. बाथरूम में पानी नहीं आती. कॉर्पोरेशन जाके कंप्लीट करूं. என்னண்ணே, மணி ராத்திரி 10 ஆச்சு, இந்த நேரத்துல குளியல்? எல்லாம் ஒரு காரணமா தான். ஆமா, என்ன வழக்கம் போல பிறந்தநாள் வாழ்த்து எழுத ஆரம்பிச்சியா? ஆமாண்ணே, இந்த மாசம் அனுப்ப வேண்டிய பிறந்தநாள் வாழ்த்தெல்லாம் எழுதிக்கிட்டு இருக்கேன். என்ன இந்த நேரத்தை ட்ரெஸ் பண்ணிட்டு எங்க கிளம்புறீங்க? அதெல்லாம் சொன்னா உனக்கு புரியாது. பேசாம வாழ்த்து எழுதுற வேலையை பாரு. அப்ப நான் போய் என்னுடைய வேலையை பாக்குறேன். அண்ணே, என்னண்ணே எங்க வெளியில கிளம்புற மாதிரி கிளம்பிட்டு இங்க வந்து படுக்கிறீங்க? தம்பி, உனக்கு 7 வயசு. நிறைய பொண்ணுங்க உன்னை காதலிப்பாங்க. என்ன யார் காதலிப்பாங்க? கணவன் வந்து காதலிப்பாங்க. அப்ப நான் அழகா இருக்க வேண்டாமா? அதுக்காகத்தான் இந்த கெட்டப். நீ டிஸ்டர்ப் பண்ணாத, கனவு காணணும். ஆள விடு. திருத்தவே முடியாது. நீ ஒரு வயசு பொண்ணு, உடனே உனக்கு அப்படி இப்படி லெட்டர் போடாம உன் பிறந்த நாள் ஞாபகம் வச்சுக்கிட்டு உனக்கு வாழ்த்து செய்தி அனுப்பினார்னா சூர்யா ஒரு பொறுப்பான மனுஷன் நினைக்கிறேன். குடும்பம் குழந்தைங்களாம் இருக்கும் போல இருக்கு. வாழ்த்துக்கு நன்றி சொல்லி எழுதுறப்போ ஊட்டி பக்கம் வந்தா பொண்டாட்டி குழந்தைங்களோட மறக்காம நம்ம வீட்டு பக்கம் வந்துட்டு போங்கன்னு நீ அதுல எழுதி போடு. சரிக்கா? सूर्या बेटा 1 मिनट. माउशा बेटी इधर आओ. आती हूँ माँ. मेरी बेटी तमिल सीखी है. वो तमिल में 4 वाक्य बोलना चाहती है. அண்ணே, இந்த அம்மா என்ன சொல்றாங்க? அது ஒண்ணும் இல்லப்பா. இந்த பொண்ணு தமிழ் கத்துக்குச்சா, உங்ககிட்ட தமிழ்ல 4 வார்த்தை பேசணுமா, அதான் சொல்றாங்க. சரி, பேச சொல்லுங்க. போலாம். நீ ரொம்ப அழகா இருக்கே, உன்னை எனக்கு பிடிச்சிருக்கே, நான் உன்னை காதலிக்கிறேன், ஓடி போயிரலாமா? क्या मेरी बेटी तमिल में अच्छी बोल रही है? अच्छा तमिल बोलते हैं. तुम्हारा बेटी अच्छा तमिल बोलते हैं. என்னண்ணே என்னென்னமோ பேசுன பொண்ணு? தமிழ் கத்து கொடுத்தது நான் தான். இந்த விஷயம் மட்டும் வெளியே தெரிஞ்சது, இந்த காம்பவுண்ட் விட்டு நம்ம 2 பேரையும் அடிச்சு துரத்தி போடுவாங்க. बेटी 4 वाक्य सिखाऊंगा, फिर मिलेंगे. ठीक है. இப்போ என்னென்ன சொன்னீங்க? இப்படியாவது தமிழ் பரவட்டும்னு தான் இன்னும் 4 வார்த்தை கத்து தரேன்னு சொன்னேன். இதெல்லாம் கண்டுக்காத, வா போலாம். அண்ணே, உங்ககிட்ட ஒன்று சொல்ல மறந்துட்டேன். உனக்கு இப்ப அடிக்கடி ஞாபகம் மறதி வருது. எல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே, நேற்று கமலி கிட்ட இருந்து ஒரு லெட்டர் வந்தது. என்ன எழுதியிருந்தா?
என்ன குடும்பஸ்தன்னு நினைச்சிட்டாங்க. அப்படியா? என் பொண்டாட்டி பிள்ளைங்களை கூட்டிக்கிட்டு முடிஞ்சா ஊட்டிக்கு வர சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி கடித போக்குவரத்தெல்லாம் கடைசியில காதல்ல தான் போய் முடிஞ்சிருக்குது. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைண்ணே. அப்ப லெட்டர் போடுறது நிறுத்திடு. நான் லெட்டர் போடலன்னு வச்சுக்கங்களேன், பொண்டாட்டி பிள்ளைங்களை கூப்பிட்டு வர சொன்னோம், உடனே அந்த ஆள் லெட்டர் போடுறத நிப்பாட்டான்னு என்னை பத்தி தப்பா நினைச்சிட்டு போறாங்க. இந்த லெட்டருக்கு ஒரு பதில் போட்டா என்னை பத்தின சந்தங்கள்லாம் தீந்துரும். என்னாச்சு? திடீர்னு சோகமாயிட்ட? ஒன்றும் இல்லைக்கா. இல்லை, ஏதோ காரணம் இருக்கு. சூர்யாவோட லெட்டர் படித்தேன். பாவம், ரொம்ப நல்ல மனுஷன். அவர் அனாதைன்னு தெரிஞ்ச உடனே மனசுக்கு கஷ்டமா இருக்கு. யாருமே அனாதை இல்லைம்மா. அவருக்கு ஆறுதலாக ஒரு லெட்டர் எழுதி போடு, எல்லா மனசு கஷ்டமும் தீந்துரும். சரி, வா போலாம். கமலி உனக்கு வாழ்நாள் பூரா துணையா இருப்பேன் லெட்டர் எழுதியிருக்காளா இல்லையா? ஆமா. ஒரு வயசு பொண்ணு உனக்கு வாழ்நாள் பூரா எப்படி துணையா இருக்க முடியும்? போலோ தும்போலோ. புரியும்படியா சொல்லுங்கண்ணே. அந்த பொண்ணு வேற ஆளை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா கடைசி வரைக்கும் அவ உனக்கு எப்படி துணையா இருப்பா? அண்ணே, குழப்பாதீங்க. நான் குழப்பறேன். பேசாம ஒண்ணு பண்ண, அந்த பொண்ணு லெட்டர் எழுதி தும் மேரா பியார் கர்த்தாவா நையான்னு கேட்டுரு. என்ன? காதல் சிறகை காற்றினில் விரித்து ஊட்டிக்கு பறந்துட்டியா? செல்வி கமலி அவர்களுக்கு சூர்யா எழுதுவது. தங்கள் கடிதம் கண்டேன், குழப்பத்தில் ஆழ்ந்தேன். வாழ்க்கையில் யாருமே அனாதை இல்லை. கடைசி வரை நான் உங்களுக்கு துணையாக இருப்பேன் என்று எழுதியிருந்தீர்கள். கடைசி வரை துணையாக இருப்பவள் மனைவி மட்டுமே. அப்படி என்றால் தங்களுடைய வாழ்க்கையில் எனக்கு இடம் தர முடிவு செய்து விட்டீர்களா? இல்லை, தங்கள் கடிதம் வெறும் இரக்கமா? உடனடியாக இது இரக்கமா இல்லை காதலா என்று தெரிவித்து என்னை தெளிவடை செய்வீர்களா? அன்புடன் சூர்யா. தங்களுடைய வாழ்க்கையில் எனக்கு இடம் தர முடிவு செய்து விட்டீர்களா? இடம் தர முடிவு செய்து விட்டீர்களா? இடம் தர முடிவு இல்லை, தங்கள் கடிதம் வெறும் இரக்கமா? கடிதம் வெறும் இரக்கமா? தங்கள் கடிதம் வெறும் இரக்கமா? தங்கள் கடிதம் வெறும் உடனடியாக இது இரக்கமா இல்லை காதலா என்று என்னை தெளிவடைய செய்வீர்களா? ஐயோ, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. சுகமா நலம் நலமறியாவல் நலம் நலமறியாவல்
நெருப்பு இங்கு வேர்க்கிறதே. கடிதத்தில் முத்தங்கள் அனுப்பிடலாமே. இரவினில் கனவுகள் தினம் தொல்லையே. உன்னலம் நலமறிய ஆவல். சேர்ந்திடவே உன்முகம் நான் பார்க்க கடிதமே தானோ நிழல் படம் அனுப்பிடு என் உயிரே. நலம் நலமறியாவல் நீ இங்கு சுகமே நான் அங்கு சுகமா. நலமறியாவல் நலம் நலமறிய ஆவல். நினைச்சேன் உனக்கு காதல் வந்துருச்சு. வராடா பின்ன என்ன டேய், மெட்ராஸ்ல வேகாத வெயில்ல வேர்வைக்கு நடுவுலயே கண்ணா பின்னான்னு காதல் வரும்போது ஊட்டி குளிர்ல கூட உனக்கு காதல் வரலினா நீ உயிரோடு இருந்தே பிரயோஜனம் இல்லம்மா. ஏன் இப்படி டென்ஷன் ஆகுது? அது நீ காதலே பண்ண மாட்டேன்னு நினைச்சிருந்தேன். திடீர்னு உன் காதல் தெரிஞ்சு உன்ன டென்ஷன் ஆயிட்டேன். ஐயா கொஞ்சம் தண்ணி குடிக்கிறது. போடா. ஏமா இந்த டெலிபோனை கண்டுபிடிச்சது யாரு? கிரஹாம் பெல். அந்த கிரகாம்பல்ல டெய்லி என் கனவுல வந்து ஏண்டா கலிய பெருமாள் காலிப்பையில உன் கடையில கண்ணு இல்லாதது மூக்கு இல்லாததெல்லாம் வந்து கண்ணா பின்னான்னு காதல் பண்ணி என் போனை யூஸ் பண்ணும்போது உன் தெருவிலேயே சாமுத்திரிகாலட்சத்தோடு இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு கமலி, அவ ஏண்டா லவ் பண்ண மாட்டேங்கிறா, அவ ஏண்டா என் போனை யூஸ் பண்ண மாட்டேங்கிறான்னு சொல்லி அழுகாச்சு. நேத்து நைட் வந்தாரா? லேடி சைடு பேசும்போது குறுக்க பேசாத. நீ போன் பண்ணிக்கமா, பண்ணிக்க. இல்ல உங்க டெலிபோன் நம்பர் தான் வேணும். எவ்வளவு சுறுசுறுப்பா இருக்கான் பாரு. இந்தாங்க. அம்மா நீ வந்து கவலையே படாதம்மா. என் நேரம் போன் வந்தாலும் வீட்டுக்கே சைத்தான் வந்து உன்னை கூட்டு வருவேன். ஐயோ பயப்படாத. இன்னார் போன் பண்ணாங்கன்னு உண்மை சொல்லி உன்னை நான் காட்டி கொடுக்க மாட்டேன். நீலாம் மாலான்னு பல மேட்டர் வச்சிருக்கோம். எல்லாம் என் ட்ரைனிங். வரேங்க. போயிட்டு வாங்க. போயிட்டாங்க. मुझे बाल देना, मैं नहीं दूंगी। पापा से कह दो, ये तो मेरी बाल है। नहीं। என்ன பேட்டா, என்ன பார்சல் எங்க இருந்து வந்திருக்குது? கமலி கிட்ட இருந்தானே. ஐ சொட்டர்ல அனுப்பிச்சிருக்காங்களா? என்ன தாமரைப்பூ போட்டிருக்குது? அதுக்கு கமலின்னு அர்த்தம். உனக்கு இந்த பார்சல் வந்த விஷயம் இந்த காம்பவுண்ட் பூரா தெரிஞ்சு போச்சு. இது
லெட்டருக்கு மொத்தமெல்லாம் கொடுக்கலையா? போங்கண்ணே. சீ வெக்கத்தை பாரு. கேட்க கூடாது, இருந்தாலும் கேட்கறேன். அந்த லெட்டர்ல என்ன எழுதி இருக்கிறா? கமலி ரொம்ப வித்தியாசமான பொண்ணுண்ணே. என்ன தாமரை பூ சொட்டர்ல போட்டு அமிச்சா வித்தியாசமான பொண்ணா? அவ என்ன முதல்ல சந்திக்கிறப்போ என்ன அடையாளம் தெரிஞ்சுக்க அவளே இந்த ஸ்வெட்டர்ல எம்ப்ராய்டரி போட்டு அனுப்பியிருக்கா. ஓ, இந்த ஐடென்டிஃபிகேஷன் கார்டு மாதிரி ஐடென்டிஃபிகேஷன் சொட்டா? அப்படி இல்லைண்ணே. பின்ன நான் கமலி கிட்ட அவ போட்டோ அனுப்ப சொல்லி லெட்டர் போட்டிருந்தேன். நாம 2 பேரும் ஒருத்தர் சந்திக்கவே வேண்டாம். நீங்க அழகா அழகில்லையா கருப்பா சிவப்பான்னு நான் கவலைப்படல. நான் அழகா அழகில்லையா கருப்பா சிவப்பான்னு நீங்க கவலைப்படாதீங்க. நாம என்னைக்கு ஒருத்தர் சந்திக்கிறோமோ அன்னைக்கு நம்ம கல்யாண நாளை நிச்சயம் பண்ணிக்குவோம். எல்லாருடைய காதலும் கண்கள்ல ஆரம்பிச்சு இதயத்துல முடியும்னா நம்ம காதல் இதயத்துல ஆரம்பிச்சு கண்கள்ல முடியட்டும்னு லெட்டர்ல எழுதியிருக்கா. அதான் நான் வித்தியாசமான பொண்ணுன்னு சொன்னேன். பார்க்காமலே காதலா? இது நடக்கிற காரியமா? நடக்கும்னு. நான் கமலியை பார்க்காமலே லவ் பண்ண போறேன். பார்க்க வேண்டாம், அவ குரலையாவது கேட்கலாம்ல. உன் ஆபீஸ் ஃபோன் நம்பரை கொடுத்து அவளை ஃபோன்ல பேச சொல்லு. அவ ஃபோன் பண்ண மாட்டா, நான் தான் அவளுக்கு ஃபோன் பண்ணோம். சரிமா, போய் பேசுவோம். அண்ணே, அவ வீட்டுல ஃபோன் இல்லைண்ணே, ஒரு பிபி நம்பர் கொடுத்துருக்கா. வர ஞாயிற்றுக்கிழமை 12 மணில இருந்து 1 மணிக்குள்ள ஃபோன் பண்ண சொல்லியிருக்கா. அப்படியா? तुम कभी भी सुखी नहीं रहोगे। அண்ணே, அது என்ன சொல்லுது? நீ நல்லா இருப்பியா? क्या है हम बात, एक भी औरत नहीं? நாங்கெல்லாம் பொம்பளையா தெரியலையா? ऐसी क्या कमी है मुझ में? அப்படி என்ன குறை என்ன? ये पाप तुझे कभी नहीं छोड़ेगा। இந்த பாவம் உன்னை சும்மா விடாது. आज के बाद हमारा बीच कोई संबंध नहीं रहेगा। हमेशा के लिए तुम्हें भूल जाना चाहती हूँ। ஏன்னு என்ன எப்படி திட்டிட்டு போகுது? அது ஒண்ணுமில்ல தம்பி, அந்த பொண்ணு உன்னையே சுத்திக்கிட்டு இருந்ததா. சூர்யா வேற ஒரு பொண்ணை லவ் பண்றான்னு அந்த பொண்ணு கிட்ட சொன்னேன். அதை அவன் திட்டிட்டு போகுது. வீடு கழுதிய மா, ஏமா டென்ஷன்ல பூவை பிச்சு போடுற? நிதானமா இரு, போன் வர. இந்த காதலே இப்படித்தாம்மா, சிக்கோ ஆனா சாப்பிட முடியாது, தூக்கம் வரும் ஆனா தூங்க முடியாது. இந்த காதல் இருக்கு, இது வந்தாலே இப்படித்தாம்மா. கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? போன் வர வரைக்கும் பேசிட்டு. ஊட்டிக்கு அவசரம் ஒரு ஃபோன் பண்ணணும். क्या? ஊட்டி अर्जेंट फोन. देखो ये सब लोग फोन के लिए इंतजार कर रहे हैं, प्लीज बी सीटेड फॉर फ्यू मिनट्स. அம்மா, தம்பி எப்படி நல்ல பர்சனாலிட்டியா? நான் பார்த்ததே கிடையாது. பார்த்ததே இல்லையா? பார்க்காமே இல்லப்பா. அப்போ உனக்கு நம்ம டெலிஃபோன் விட்டா வேற வழியே இல்லை. எதுக்கு ஒரு தடவை பார்த்துருமா? இந்த காலத்துல பார்த்து பண்றதுலவே பாதியில பிச்சுக்குது. இப்ப வாய மூடுறீங்களா இல்லையா? ப்ளீஸ். लेकिन पिंकी को अस्पताल में एडमिट करना है। मेरे पास पैसा नहीं, अब जल्दी आइए। हाँ, सुनील आया। ठहरो, अभी बुलाते हैं। आप लाइन में रहना। बेटा सुनील, चलो चलो जल्दी। सर, माय गर्लफ्रेंड इज वेटिंग, प्लीज. साहब एक्सक्यूज मी, ये साहब का फोन उसके थोड़ा करने अर्जेंट है, इसी के लिए फोन करना मेरे को चाहते मुश्किल हैं। नहीं। आप बाद में करो ना, हाँ ठीक है ना? ठीक है साहब, आप जाकर कर दो ना, आज जल्दी आओ ना। थैंक यू. जल्दी. आप कब आएंगे? ஹலோ, யாரு? கமலிங்களா? நான் சூர்யா பேசுறேன். ஹலோ, ஹலோ, சத்தமா பேசுங்க. ஐயோ, ஒண்ணுமே கேட்க மாட்டேங்குது. ஹலோ, ஹலோ சூர்யா. ஹலோ, ஹலோ, சூர்யா. ஜெய்ப்பூர்ல இருந்து சூர்யா பேசுறேன். நல்லா இருக்கீங்களா? ஹலோ, ஹலோ சூர்யா. எனக்கு நல்லா கேக்குது, பேசுங்க. ஜெய்ப்பூர், ஜெய்ப்பூர்ல இருந்து சூர்யா பேசுறேன். நான் போட்ட லெட்டர்ஸ் எல்லாம் கிடைச்சதா? நான் போட்ட லெட்டர்ஸ் எல்லாம் கிடைச்சதா? ஹலோ, ஹலோ, நீங்க அனுப்புற ஸ்வெட்டர் எனக்கு கிடைச்சது, ரொம்ப நல்லா இருக்கு. ஸ்வெட்டர், ஸ்வெட்டர். ஹலோ, ஹலோ, கபடி பேசுங்க. ஹலோ, என்னமாச்சு? லைன் கட் ஆயிடுச்சு. लाइन मिला? गर्लफ्रेंड से बात किया? 103 रुपए हुआ सब. I'm sorry, பணம் இல்ல, only 100 rupees. अच्छा बाद में दे दो ना. ठीक है. சரி இருமா, தம்பி திரும்ப ஃபோன் பண்ணுவார், பேசிட்டு போ. வேண்டாம், வீட்ல தேடுவாங்க. அப்ப ஃபோன் பண்ணாருன்னா நான் பையன் அனுப்பட்டுமா? ஃபோன் வந்தா வர ஞாயிற்றுக்கிழமை பண்ண சொல்லுங்க. சரிம்மா.
வழக்கமாக இங்கே டெலிஃபோன் பண்ண வர்ற பொண்ணுங்க உடம்ப மட்டும்தான் காட்டிட்டு போவாங்க. வாழ்க்கையிலேயே முதல் தடவையாக ஒரு பொண்ணு மனசு காட்டிட்டு போகிறா. நல்லா இருக்கணும். ராஜு, இந்த டைல்ஸ் எல்லாம் உடனே வண்டியில ஏற்ற சொல்லுங்க. மெட்ராஸுக்கு இன்னைக்கே போகணும். சரி சார். ஆமா, இந்த லாரியில லோட் எல்லாம் கரெக்டா ஏத்துறாங்களா? ஏத்திட்டு தான் இருக்கு. சார். எஸ். நம்ம பாஸ் எப்போ ஊர்ல இருந்து வரும்? இன்னும் ஒரு வாரம் ஆகும். பாஸ் வருന്നതിന് முன்னாலே உங்களை எப்படியாவது இந்த ஊர்ல இருந்து கடத்தணும் அவங்க திட்டம் போடுறாங்க. ஏன் அவங்களுக்கு என் மேல இவ்வளவு கோவம் ராஜு? அவங்க பண்ண ഫ്രോഡ് എല്ലാം നീங்க തട്ടി കേട്ടല്ലേ? ആ ദേഷ്യം സാർ. ഇനിയൊരു വിഷയം സാർ, നിങ്ങളെ അടിക്കാൻ ഇവിടെ ഉള്ള തമിഴ് ആൾക്കാരെ അവർ ഏർപ്പാട് பண்ணிருக்கு. സൂക്ഷിക്കണം സാർ. எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. சார் கொஞ்சம் நெல்லு. என்னப்பா ப்ரொடக்ஷன் ஃபைலை பார்க்கலாமா? மிஸ்டர், நீ போய் வேலையை பாரு. இங்க பாரு பிரதர், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போனீங்கன்னா நல்ல சில்லறை கிடைக்கும். எப்படி வசதி? சிப்பாயா ஃபேக்டரியில் சில பிரச்சனை. நேற்று ஒர்க்கர்ஸ்க்கும் எனக்கும் தகராறு. என் வேலையை ரிசைன் பண்ணலான்னு நான் யோசிக்கிறேன். நானும் நீ ஜெய்ப்பூருக்கு வந்ததுலேருந்து பார்க்குறேன். ஆஃபீஸு, ஃபேக்ட்ரி, வீடு, கோயில் மிஞ்சி போனா சோகம்னே இருந்துட்டேன். உனக்கு கொஞ்சம் கூட ரசிப்பு தன்மையா கிடையாது. இங்க ரசிக்கிறதுக்கு எவ்வளவு நல்ல விஷயங்கள் எல்லாம் இருக்கு தெரியுமா? என்னென்ன ரசனையே இல்லாத முண்டை நினைச்சிட்டீங்களா? நான் உன் வார்த்தையை நம்ப மாட்டேன். அப்போ நாளைக்கு நீ என் கூட வரப்போற, ஒவ்வொரு இடமா காட்ட போற, உன் ரசனைய நான் பார்க்க போறேன். டீகே? ஓகே. ஐயா, நாய் மாதிரி உழைக்கிறேன், ஒரு 4 நாள் கண்ணில் காட்ட மாட்டீங்களே. டேய், ஒரு 8 அண்ணா எடுத்து அவன் கண்ணில் காட்டி டப்பாவில் போடுறா. பார்த்துக்க. அதுலையா சம்பளமா? என்ன திடீர்னு சம்பளம்? வந்து அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையா? சரி. தங்கச்சி வயசுக்கு வந்துருச்சையா? பாட்டி வேறு ரொம்ப சீரியஸா இருக்காங்க. ஓ, உனக்கு அத்தை மாமன்லாம் யாரும் கிடையாதா? இருக்காங்க, அத்தை கருமா இருக்காங்க. இருப்பாளுங்கடா. அது என்னடா, அது எங்கிட்ட வந்து வேலைக்கு சேர்ந்த உடனே உங்க தங்கச்சி வயசுக்கு வந்துடுறாளுங்க, அம்மாளுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுது, அத்தைக்கு வந்து பிரெக்னென்ட் ஆயிடுறாளுங்க. மற்ற முதல்ல சும்மாவே இருக்காளுங்களே. உனக்கு அவசியமா சம்பளம் வேணுமா? ஆமையா. கட்டாயமா? ஆமையா. ஏய், ஒரு 10,000 ரூபா. நாங்களே இவ்வளவு நாள் அடுப்புல நெருப்பாக வரோம், ஒரு 10 ரூபா சேர்த்து தர மாட்டீங்களா? என்னடா, 2 பேரும் தொழிற்சங்க ஆரம்பிக்கிறீங்களா? ஆரம்பிப்போம். இந்த முதலாளி நீங்க நீரோடு வாணும் முதலாளி. இந்த என்ன பாக்குற?
டெலிஃபோன் பில்றா 3500 கட்டணும். இது மளிகை கடை பாக்கி. இந்த பேப்பர்கார பால்காரனெல்லாம் செட்டில் பண்ணினா ஒரு 55 ரூபா மிச்சம் இருக்கும். அதை எடுத்துட்டு நீ திரும்பி வந்தீங்கன்னா உனக்கு என்ன சம்பளங்கிறதே நான் முடிவு பண்ணணும். புரியுதா? ஓ ஏய், ஒரு நல்ல பாட்டா போடுறா. 4 பேர் பாட்டை கேட்டாவது கடைக்கு வர வேணாமா? சரிங்க. நல்ல லவ் சாங்கா போட போட. என்ன இன்னும் எண்ணிட்டு இருக்க? இல்ல அங்க போய் கொஞ்சம் கூடாதுல்ல. வெரி குட். என்ன பாட்டு? ரொம்ப டச்சிங்க இருக்கு. இல்ல ஆமா, நான் போறேயா. ஏய், ஒரு இடத்துக்கு போகும்போது போயிட்டு வர்றேங்கன்னு சொல்லணும்டா. இல்லையா, நான் போறேயா. அப்படியா? ஆமாயா. சரி போ. உன் கதை முடியும். என்ன டேய், ஒருதலை ராகத்துல என் கதை முடியும் நேரம் இதுன்னு டி ராஜேந்தர் எவ்வளவு அழகா எழுதியிருக்காரு. நீ ஏன் உன் கதை முடியும் நேரம்னு பாடுற? நான் அப்ப பண்ணதும் சரிதாங்க. சரி, நீங்க இப்ப சொல்றதும் சரிதாங்க. அப்படியா? ஆமாயா. சரி போ. என் கதை முடியும் நேரம் இது என்பதை சொல்லும் ராகம் இது. இருக்கிறதுல காஸ்ட்லியான சிகரெட் கொடுங்க. இந்தாங்க. நோ நோ டிப்ஸ். கலிய பெருமாள், உன் காதல் காட்சிகள் இந்த ஆறுமுக சாமியால் முடித்து வைக்கப்படுகிறது. தலைவலி எப்படி இருக்கு? அப்படியேதான் இருக்கு. கமலி, உள்ளவாமா. கமலி ஏதோ உங்ககிட்ட பேசணுமா? மெட்ராஸ்ல இருந்து இன்டர்வியூ வந்திருக்கு. ஜென்சியும் லெட்டர் போட்டிருக்கா. ஒரு 10 நாள் தங்குற மாதிரி இருக்கும். கமலி, நீ போமா. அந்த கண்ணாடியை கொஞ்சம் கழட்டுங்க. எப்போ போறாளாம்? இன்னும் 2-3 நாள்ல. பேங்க்ல இருந்து பணத்தை டிராப் பண்ணி பீரோல வச்சிருக்கேன். எவ்வளவு வேணுமோ எடுத்து கொடு. காலையில டேபிள்ல பார்த்தேன் இன்டர்வியூ கார்டை. உங்களை என்னால புரிஞ்சிக்கவே முடியலங்க. எனக்கும் தங்கச்சி மேல அக்கறை இருக்கு. அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. நீ புரிஞ்சுப்ப. என்ன மல்லிகா, உனக்கு தலைவலி வந்துருச்சா? இல்ல இல்ல, இங்க இங்க. டேய், இப்போ உள்ள வேலை பாடுறா. டேய், சைத்தான்கி பச்சா டோட்டலா க்ளோஸ் பண்ணு. சார், போமா. நான் இன்னும் 2-3 நாள்ல மெட்ராஸ் போறேன். நீயும் போறியா? வேற யார் போனா? உனக்கு தெரியாதா? இந்த சைத்தான்கி பச்சா ஓடி போயிட்டாமா. டெலிபோன் பில் கட்டுறதுக்காக 10,000 ரூபாய் பணம் கொடுத்த. அந்த பணத்தை சுட்டுட்டாமா. சுட்டுட்டான்னா? ஓ, சுட்டுட்டான்னா உனக்கு புரியாதா? சுட்டுட்டான்னா திருடிட்டான் அப்படிங்கிறதுக்கு தமிழன் ஒரு புது வார்த்தை கண்டுபிடிச்சிருக்கான். இந்த சொதப்பிட்டான், இந்த பேஜாரு, நாஸ்தா மாதிரி. அப்போ டெலிபோன் ஒர்க் பண்ணாதா? என்ன டெலிபோன் கனெக்ஷன் மட்டுமா கட் ஆயிருக்கு? நம்ம ஊர்ல காதலே பூரா கட் ஆயிருச்சுல. சாந்தா சங்கருக்கு ஃபோன் பண்ண முடியல, அகிலா அன்பழகனுக்கு ஃபோன் பண்ண முடியல, கமலி நீயும் உன் காதலனுக்கு ஃபோன் பண்ண முடியாம கண்கலங்கி நிக்கிற. நீ மேட்டர் சொல்லு. சார், நான் மெட்ராஸ் போயிட்டு 10 நாளுக்குள்ள வந்துருவேன். அவர்கிட்ட இருந்து எனக்கு சொல்லணுமா மேட்ரு? நீ கவலையே படாதம்மா. தம்பி ஃபோன் பண்ணிச்சுன்னா அதை கேசட்ல ரெக்கார்ட் பண்ணி உனக்கு கொரியர்ல அனுப்புறேன். தம்பி பாட்டு பாடுமா? எனக்கு தெரியாது. இல்ல, பாடுனாருன்னா ஒரு சாங்கே அனுப்பலான்னு பார்த்தேன். நீ தைரியமா போயிட்டு வாமா. போயிட்டு வா. வரேங்க. டேய் கலிய பெருமாள், பொண்ணு ரொம்ப அழகா இருக்கா. பையனை என்ன மாதிரி பர்சனாலிட்டியா இருந்தான்னா ஜோடி பொருத்தம் சூப்பரா இருக்கும். டேய், போய் சேட்டை கூட்டு வா. சேட்டங்காரன் ஆனாலும் பரவாயில்ல, காதலை வாழ வைப்போம். Sit down, Surya, sit down. I am very sorry, Surya. I cannot accept your resignation. If you still insist on resigning, I have a suggestion. What is it, sir? Why don't you join my sister concern in Madras? You can leave for Madras tomorrow if you want. Thank you, sir. Thank you so much. I'll leave for Madras tomorrow itself. என்னது, இன்னைக்கே மெட்ராஸ் போகணுமா? ஆமாண்ணே. சொன்ன மாதிரி வேலையை விட்டுட்டியா? ராஜினாமா லெட்டர் கொடுத்தேன். எம்டி அதை வாங்க மாட்டேங்கிட்டாரு. அவரோட இன்னொரு கம்பெனி மெட்ராஸ்ல இருக்கான், அங்க போய் ஜாயின் பண்ண சொல்லியிருக்காரு. உடனே கிளம்பணுமா? ஆமாண்ணே. அப்ப நான் உன்னுடைய ட்ரெஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்ணி வைக்கிறேன். அண்ணே, அதுக்கு முன்னாடி ஊட்டிக்கு ஒரு ஃபோன் போட்டு கமலி கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேண்ணே. நானும் வர்றேன். சரி வாங்க. நீங்கள்
The number you have dialed is not in use. நீங்கள் டயல் செய்த எண் தற்போது உபயோகத்தில் இல்லை. The number you have பேசியாச்சா? நம்பர் கிடைக்கலண்ணே, லைனை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டாங்களா? அப்போ ஒன்று செய்யி, அந்த பொண்ணுக்கு லெட்டர் எழுதி போட்டுட்டு நீ கிளம்பு, பாப்பலாம். तू इधर बैठो. तू क्या करते हो? बैठो ना. बुलाता है सुनता नहीं. बैठो. போயிட்டு வரேங்க. इतना जल्दी क्यों? होली आने वाली है. होली के बाद चले जाना. इसको मद्रास में ड्यूटी पर ज्वाइन करना है, पापला. வரேங்க, வரேன். ले नीचे उतरो. इधर आ. हाँ. इधर आना. நான் ஒன்று சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டேன். இல்லைண்ணே, சொல்லுங்க. நீ ரொம்ப பிரில்லியண்டா தான் இருக்க, ஆனா அப்பப்போ சின்ன சின்ன விஷயத்துல ஓட்ட விட்டுற. இவ்வளவு நாளா இந்த ராமசாமி உன் பக்கத்துல இருந்தான், இனிமே இல்லை. நான் இது எதுக்கு உனக்கு சொல்றேன்னா, ஒரு பொண்ணை பார்க்காமலேயே காதலிக்கிறது புத்திசாலித்தனம் இல்லை, இது உன் வாழ்க்கை பிரச்சனை. விளையாட்டு எடுத்துக்காத. உங்களுக்கு என் கல்யாண பத்திரிக்கை நிச்சயமா வரும், கவலைப்படாதீங்க. டெல்லி சென்னை கிராண்ட் ட்ரங்க் எக்ஸ்பிரஸ் முதல் பிளாட்பாரத்திற்கு வந்து சேர்ந்தது. I'm sorry. உங்களை எடுக்கிறதுக்குன்னு வரீங்களா? அம்மாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணாம போறோம், திட்டு போறாங்க. நாம என்ன பண்றது? போஸ்டல் ஸ்ட்ரைக்கு, ஒரு டெலிகிராம் கூட அடிக்க முடியல. வாங்க சார், ஆட்டோவில் போகலாம். போகலாம் சார். என்னங்க அப்படி பார்க்குறீங்க? ஆட்டோக்காரனை முதல்ல சார் போட்டு கூப்பிட்டது நீங்கள் தான். இல்லைனா ஆட்டோ எங்க வான்னு மரியாதை இல்லாமல் கூப்பிடுவாங்க. உட்காருங்க சார். என் பேர் சூர்யா. என் பேர் பன்னீர். ஆட்டோக்காரங்கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிற முதல் ஆளும் நீங்கள் தான் சார். ஜெய்ப்பூரில் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி மதுரையில் கொஞ்ச நாள் நானும் ஆட்டோ ஓட்டிட்டு இருந்தேன். நம்ம ஜாதி தான். ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ் சார். போனோம், குளிச்சுட்டு வேலைக்கு போகணும். ஒரு சின்ன லாட்ஜில் ரூம் கிடச்சா போதும். நம்ம ரூம் இருக்கு, சின்ன ரூம் தான். குளிச்சுட்டு நேராக வேலைக்கு போகணும், அவ்வளோதானே? உங்களுக்கு பிரச்சனை இல்லை, அங்கே குளிக்கலாம். உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா எனக்கும் இல்லை. நல்லா சொன்னீங்க சார். நீங்கள் இந்தாப்பா, கண்ணை எங்கே வச்சு ஆட்டோ ஓட்டுனுக்குற? கண்ணு சரியாதாவா இருக்கு, மனசு சரியில்லை. மனசை பத்திரமா வச்சுக்கோ, இல்லாட்டி ஏதாச்சும் ஆயிட போகுது. ஏய், என்னடி திடீர்னு போஸ்டல் ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்க? இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டா பண்ணுவாங்க? என்னய்யா? ஏமா ரூம் போயிட்டா? நான் இப்ப அவசரமா வெளியே போயிட்டு இருக்கேன். நீ அப்புறம் வந்து கூட்டாயா? ஏன் ஆபீஸ்க்கு போல? ஊர்ல இருந்து என் ஃப்ரெண்டு வந்திருக்கா, இன்னைக்கு அவளுக்கு இன்டர்வியூ. ஃப்ரெண்டா? எதா? இதோ. அம்மா கண்ணு, நீயா? நல்லா இருக்கிறியா? எப்போ வந்த? நல்லா இருக்கேன், காலையில தான் வந்தேன். நீயும் வேலை வேலைன்னு அலைஞ்சிக்கின்னு வந்துக்கின்னு போய்கின்னு கீரை. அந்த ஆத்தா கண்ணு திறக்க மாட்டேங்கிறாளே. சரி சரி, வெளியில போறப்போ தொடப்ப கட்டிய கையில வச்சு நீ எதிர நிக்க கூடாதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. நீ போய் வா கண்ணு, நான் பெருக்கி வைக்கிறேன். கிளம்பலாமா? ரெடி. என்ன சார் இது? ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லிட்டு காசெல்லாம் கொடுக்குறீங்க. இது ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு இல்லை, உங்கள் உழைப்புக்கு. சரி, நான் வரேன் சார். அப்போ மறுபடியும் எப்போ சந்திப்போம்? சார்,
கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கும்னு நினச்சி கூட பார்க்கல. ஒன்று மாத்திரம் சொல்லி ஆசைப்படுறேன் சார். இந்த ஆட்டோக்காரனுக்கு இன்னைக்கு சந்திப்போம் நாளைக்கு சந்திப்போம் சென்டிமெண்ட்டே கிடையாது. என்னைக்காவது ஆட்டோவை பார்த்து கை நீட்டி உள்ளே ஏறுவீங்க, அப்போ பார்த்துக்கலாம். நான் ரொம்ப ப்ராக்டிக்கல். பன்னீர். ஓ உங்கள் லக்கேஜ் இல்லை, அதை நானே கொண்டு வந்து கொடுத்துறேன். பரவாயில்ல, நானே வந்து எடுத்துக்கிறேன். இல்லை, நானே உங்கள் ஆஃபீஸில் விசாரிச்சு கொண்டு வந்து கொடுத்துறேன். வரேன் சார். வரங்க பன்னீர். ஏய், யாரடி திட்டின? யாரையும் திட்டலையே. இப்போ ஒரு ஆள் கிராஸ் பண்ணாரே பாத்தியா? ஆள் சூப்பரா இல்ல? நீ மட்டும் ஆம்பளை கிண்டல் பண்றது தப்பு இல்லையா? இது கிண்டல் இல்ல, ரசிப்பு தன்மை. அழகை யார் வேணாலும் ரசிக்கலாம், ஆனா அனுபவிக்கணும்னு நினைக்கிறது தப்பு. எக்ஸ்கியூஸ் மீ, நேயா கிளியரிங் அண்ட் ஃபார்வர்டிங் ஏஜென்சி, செகண்ட் ஃப்ளோர். தேங்க்யூ. சரி, வாடி நடந்தே போயிடலாம். எந்த ஃப்ளோரு? தேர்ட் ஃப்ளோர். வா. ஏண்டி ஒரு மாதிரியா இருக்க? அந்த ஆள் என்ன ஒரு மாதிரியா பார்க்கறான். இப்பதானே நான் சொன்னேன் அழக ரசிக்கிறது தப்பு இல்லைன்னு. உத்து உத்து பார்த்தா உடம்பு கூசாதா? பாரம்பரியம் மிக்க இந்திய பெண்மையே, நீ ரொம்ப சீக்கிரம் காதலிச்சிருவடி. ஏண்டி நின்னுட்ட? என்ன மாதிரி கலகலப்பா இருக்கிறவங்கள விட உன்ன மாதிரி சைலண்டா இருக்கிறவங்க தான் ரொம்ப டேஞ்சர். சீக்கிரமாவே காதலிச்சிடுவாங்க. அப்புறம் என்ன, காதல் 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 போய் சாதல் சாதல் சாதல். கிண்டல் தானே வேணாங்கிறது. மே கம் இன்? கம் இன். வெல்கம் மிஸ்டர் சூர்யா. உட்காருங்க. தேங்க்யூ மேடம். மிஸ்டர் சூர்யா, இது தொடங்களேன். பாருங்க, நான் வந்து எம்டி, நீங்க ஒர்க்கர். அப்படி இல்லாம கொஞ்சம் கேஷுவலா பழகலாம்னு தான். ஆமா, எங்க பிரதர் ஒரு பையனை தான் அனுப்புறேன்னு சொன்னாரு. ஆனா இந்த மாதிரி அழகான வாலிபனா இருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்கிட்ட கூட சிஸ்டர் கன்சர்ன் சொன்னாரு. ஆனா சிஸ்டரோட கன்சர்ன் நான் எதிர்பார்க்கவே இல்லை. நல்லா பேசுறீங்க. என் பேரு சூர்யா. பாத்தீங்களா, வந்த உடனே உங்க பேர் தான் வருது. என் பேரு நேயா. நேயான்னா பிரியமானவளின்னு அர்த்தம். சூர்யானா சூரியன், நெருப்புன்னு அர்த்தம். ராஜஸ்தானி பெண்களுக்கு நெருப்புனா ரொம்ப பிடிக்கும். பயப்படாம உடன்கட்டை ஏறிடுவாங்க. சூர்யா, நான் கொஞ்சம் ஃப்ரீ டைப் பட் க்ளீன் ஸ்லேட். மிஸ்டர் சூர்யா. எஸ் மேடம். இந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்கா? நான் எப்போ மேடம் ஜாயின் பண்ணோம்? எப்போ வேணாலும். ஐ மீன் வேலையில தான். ஆமா, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எது? புது இடம், புது அட்மாஸ்பியர் பிடிச்சிருக்கா? ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில் அறிமுகமாகறப்போ எல்லாமே புதுசுதான். ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கூல், சொசைட்டி, வேலை, அப்பா அம்மா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிற பொண்ணு. பட் பழகிக்கணும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அதுதான் என் பாலிசி. நீங்க தான் அழகுன்னு நினைச்சேன். ஆனா உங்க... எஸ் மேடம். மிஸ்டர் சிவா, கொஞ்சம் உள்ள வாங்க. நான் என்ன பேசிட்டு இருந்தேன்? நீங்க தான் ரொம்ப அழகுன்னு நினைச்சேன். ஆனா உங்க பாலிசியும் ரொம்ப அழகா இருக்கு. கம் இன். மீட் மிஸ்டர் சூர்யா. ஹாய். ஹாய், ஐ அம் சிவா. இவருக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருங்க. அப்புறம் உங்க குவார்டர்ஸ்லேயே தங்க வச்சுக்கோங்க. ஓகே மேடம். தேங்க்யூ மேடம். நான் உங்ககிட்ட இருந்து நன்றி எதிர்பார்க்கல, முழுசா உங்களையே எதிர்பார்க்குறேன். ஒன்றும் இல்லை, கம்பெனிக்காக சின்சியராக டெடிகேட்டடாக ஒர்க் பண்ணணும். இது கம்பெனியோட பேஜர், வச்சுக்கோங்க. நினைச்ச நேரத்தில் நான் உங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்காக. இது என்னுடைய செல்லுலர். எவ்வளோ சின்சியராக ஒர்க் பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் இது உங்களை சேரும். நான் போய் முதல்ல வேலையில் ஜாயின் பண்ணுறேன் மேடம். ஓகே, வாங்க மிஸ்டர் சூர்யா. Your seat.
கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. மிஸ்டர் சிவா 1 minute. அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் டைப் பண்ணி கொடுத்துட்றேன். அது இல்லை மேடம் எப்படி? அப்போ நீங்களும் நம்ம ஜாதி தானே? அப்படின்னா இல்லை வந்தது வராதமா பொம்பளை பற்றி விசாரிக்கிறீங்களே? சும்மா தான் கேட்டேன். ஃப்ரீ டைப் பட் க்ளீன் ஸ்லேட். நான் ட்ரை பண்ணேன், முடியல. நீங்க முடிஞ்ச பாருங்க, லக்கு ஒர்க் அவுட் ஆகுதான்னு பார்ப்போம். ரிலாக்ஸ். ஹாய் சிவா. ஹாய் கௌரி. ஓ தேங்க் யூ. எப்படிடா இருக்க? பயங்கர பிஸி. ஆமாடா, நீ எப்படி இருக்க? குட் கம்பெனி, குட் ஹெல்த், தட்ஸ் ஆல். குட். சார் யாரு? ரொம்ப அழகா இருக்காரு. இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்க மாட்டியா? ஓ ஐ அம் சாரி, ஹி இஸ் மிஸ்டர். ஓகே எக்ஸ்கியூஸ் மீ. உன் ஃப்ரெண்டா? யா. தப்பா இருக்கே சிவா. ஒண்ணு உன் ஃப்ரெண்ட்ஷிப்பை மாத்திக்க, இல்ல நீ மாறிக்க. ஹேய் பாய். இன்னைக்கு லஞ்ச் பிரேக்ல சார் யாருன்னு அந்த பொண்ணு கேட்டப்போ என்ன ஏன் இன்சல்ட் பண்ண சூர்யா? நாம வாங்க போங்கன்னு கொஞ்சம் மரியாதையாவே பேசிக்கலாமே. அப்போ உங்களுக்கு என் ஃப்ரெண்ட்ஷிப் பிடிக்கலையா? பிடிக்கலன்னா நான் உங்ககிட்ட பேச மாட்டேனே. தேங்க்யூ. உங்களுக்காக என்ன சில விஷயங்களை மாற்றிக்க முடியாது மிஸ்டர் சூர்யா. வெறும் சூர்யா போதும். கொஞ்சம் கஷ்டம். என்னோட பழகிறதா? நோனோ, ரொம்ப ஈஸி சிவா. உங்களை மாத்திரதா? நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறது. சூர்யா, நான் உத்தமம் இல்லை, அதுக்காக பொம்பளை பொறுக்கியும் இல்லை. எத்தனையோ பொண்ணுங்க எங்கிட்ட மல்லிகைப்பூ வாங்கி தர சொல்லி கேட்டிருக்காங்க. நானும் செலவு பண்ணி வாங்கி கொடுத்துருக்கேன். அவங்கள பொறுத்த வரைக்கும் ஆம்பளைங்க வாங்கி கொடுக்குற மல்லிகைப்பூக்கு மனம் அதிகம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் வாங்கி கொடுக்குற மல்லிகைப்பூ வாசனையில் அவங்கக்கிட்ட எனக்கு பிடிக்காத ஸ்மெல் எல்லாம் மறைஞ்சு போயிடுது. லைஃப்பில் நோ சென்டிமெண்ட்ஸ், நோ அட்டாச்மெண்ட்ஸ். பட் நான் காதலிப்பேன். அந்த காதல் தோத்து போகணும்னு கடவுள்கிட்ட சின்சியராக வேண்டிக்குவேன். ஏன் தெரியுமா? அப்போ தானே இன்னொரு பொண்ணை காதலிக்க முடியும். வேலை சம்பாதிக்கிறது பொழுதுபோக்காக, செலவு பண்ணுறது சந்தோஷத்துக்காக. மொத்தத்தில் நான் ஹீரோவும் இல்லை, வில்லனும் இல்லை, ஒரு சராசரி இந்திய பிரஜை. எனக்கும் ஒரு பாலிசி இருக்கு சிவா. என்னோட சுதந்திரங்கிறது உங்களோட மூக்கு நுனி வரைக்கும் தான். உங்க மூக்கை தொடர்றது இல்லை. இதை நான் மெயின்டைன் பண்ணிடுவேன். நீங்களும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டா ஃப்ரெண்ட்ஷிப்ல எந்த ப்ராப்ளம் வராது. ஓகே. என்ன வாட்ச் பார்த்துட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லை, ஏதோ ஒஃபிஷியலாக முக்கியமான விஷயமா மேடம் உடனே ஷிஃப்ட் வர சொல்லியிருக்காங்க. பஸ் வேறு லேட் ஆகுது. ரூம் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிறதுக்குள்ள லேட் ஆகிடும் போல இருக்கு சிவா. அப்போ வாங்க ஒரு ஆட்டோவில் போயிடுவோம். ஆட்டோ உட்காருங்க சூர்யா. சூர்யா, நீங்கள் முன்னால் போயிட்டாருங்க, நான் பின்னால் வரேன். ஏன் என்னாச்சு? அங்கே பார்த்தீங்களா, அன்னைக்கு மிஸ் ஆன என்னோட வருங்கால மிஸ். ஆல் தி பெஸ்ட் சிவா. தேங்க்யூ. அடையாருக்கு போங்க. ஏன்டா ரவி, வாட்டத்தில் லெட்டர் வந்துச்சா? 10 நாளாக போஸ்ட் ஸ்ட்ரைக் நடந்துச்சு இல்லடா? நேத்தானே முடிஞ்சது, இனிமேல் தான் வரும். ஸ்ட்ரைக்லாம் எனக்கு பணமே இல்லைப்பா, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதான் முடிஞ்சில்ல, வந்துடும். ஹலோ. வணக்கங்க. யார் நீங்க? உங்களுக்கு என்ன தெரியாது, ஆனால் எனக்கு உங்களை தெரியும். நீங்க ஊட்டியா? திருச்சி சொந்த ஊர். இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது மெட்ராஸில். அப்பா ரிட்டையர்டு தாசில்தார், அம்மா ஸ்கூல் டீச்சர். ஓஹோ. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுட்டு இருந்தேங்க நான். என்ன? இல்லை, அன்றைக்கே 11D சிட்டி பஸ்ஸில் உங்களை பார்த்தேன். கேட்கலான்னு தோணுச்சு, அதுக்குள்ளே நீங்கள் இறங்கி போயிட்டீங்க. என்ன கேட்கலாம்னு தோணுச்சு? நீங்கள் சரின்னு சொன்னீங்கன்னா எங்கள் அப்பா அம்மாவோட முறைப்படி உங்கள் வீட்டுக்கு வந்து பொண்ணு கேட்டு உங்களை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு. என்ன பஸ் ஸ்டாப்ல கலாட்டா பண்றீங்களா? நியாயமான விஷயம். ஒரு பொண்ணு சத்தம் போட்டால் 4 பேர் சப்போர்ட்டுக்கு வருவாங்க. ஆனால் ஒரு விஷயம், நீங்கள் ஊட்டின்னு சொல்லிட்டீங்க, தேடி கண்டுபிடிக்கிறது ஒன்றும் கஷ்டம் இல்லை. நிச்சயமா ஒரு நாள் எங்கள் அப்பா அம்மாவோட வந்து உங்களை பொண்ணு கேட்காம விட மாட்டேன். வரேங்க. கொஞ்சம் இருங்க. ஏன் சம்மந்தம் இல்லாம குழப்பம் பண்றீங்க? ஏங்க கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றது ஒரு குழப்பமாங்க? இங்க பாருங்க, நான் ஏற்கனவே ஒருத்தரை காதலிக்கிறேன். அதுவே வீட்டுக்கு தெரிஞ்சு குழப்பம் ஆயிடுங்க. ஒருத்தரை காதலிச்சுட்டு இன்னொருத்தரை கல்யாணம் பண்றதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இதெல்லாம் நாட்டில் சகஜமாக நடக்கிறதாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி ஜாலிக்காக ஒருத்தரை காதலிச்சுட்டு சந்தோஷத்துக்காக இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணு இல்லைண்ணா.
நாங்க 2 பேரும் ஒருத்தர் பார்க்காமலே காதலிக்கிறோம். ப்ளீஸ் என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நான் குழப்பறேன்னு சொல்லிட்டு நீங்க தான் பயங்கர குழப்பவாதியா இருக்கீங்க. உங்களை மாதிரி கேரக்டர்லாம் மியூசியத்தில் வச்சு டிக்கெட் போட்டு பார்க்கலாமே தவிர கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்த முடியாது. நான் தான் என் டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். வரமா சாரி, ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டேனா? இட்ஸ் ஆல் ரைட் மேடம். ஒரு விஷயத்துக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணா அதை லவ் பண்றோம்னு அர்த்தம் இல்ல மேடம்? ரயில்வே ஸ்டேஷன்ல ட்ரெயின் லேட்டா வந்தா கூட நம்ம வெயிட் பண்றோம். அதுக்காக ட்ரெயினை நம்ம நேசிக்கிறோம்னு அர்த்தம்? நீங்க ரொம்ப குதர்க்கமா பேசுறீங்க. அது உங்களோட பேசும்போது மட்டும். நான் உங்ககிட்ட பர்சனலா பேசணும். ஒஃபிஷியலா பேசணும்னு தானே வர சொன்னீங்க? நோ, இட்ஸ் அன்அஃபிஷியல். I like it, Surya. I like it very much. உங்க அன்அஃபிஷியல் மேட்டரை பத்தி பேசுங்க. ஒரு பேப்பர் எடுத்துக்கங்க. நான் சொல்றதெல்லாம் நோட் பண்ணிக்கங்க. ஆடிட்டர் கிட்ட கன் பண்ணுங்க. நேயா பேசுறேன் சார். நான் கேட்கறதுக்கெல்லாம் எஸ்டிமேஷன் கொடுங்க. அடையார் பங்களா 2,75,00,000. இப்போ நான் இருக்கிற வீடு 1,40,00,000. ஊட்டி பங்களா 75,00,000. ஷேர் மார்க்கெட், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், எக்ஸ்போர்ட்ஸ், எட்ஸெட்ரா எட்ஸெட்ரா. தேங்க்யூ சார். இதெல்லாம் டோட்டலா எவ்வளோ சூர்யா? 22,14,00,000. 22,14,00,000. இதுக்கெல்லாம் சொந்தக்காரினா என்ன நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா? வேலை பேசுறீங்களா? சூர்யா, இங்க கொஞ்சம் கை வைங்களேன் ப்ளீஸ். ப்ளீஸ் சூர்யா. இப்ப கையை எடுங்களேன். நான் உங்களை எவ்வளவு பைத்தியக்காரத்தனமா லவ் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுதா? ஏன் ஏன் எனக்கே தெரியலையே. நான் இது நாள் வரைக்கும் இப்படி எல்லாம் இருந்ததே இல்லை தெரியுமா சூர்யா? இப்ப மட்டும் என்னாச்சு? எனக்கு அழகு இல்லையா? படிப்பு இல்லையா? நான் கவர்ச்சியா இல்லையா? இல்ல இந்த எக்ஸ்போஷர் பத்தலையா? நீங்க என்ன லவ் பண்ணணும்னா நான் என்ன பண்ணணும் சூர்யா? ப்ளீஸ் என்ன பண்ணணும் சொல்லுங்க. நான் ஏற்கனவே ஒரு பொண்ணை காதலிக்கிறேன் மேடம். நோ, போய் சூர்யா, நீங்க போய் சொல்றீங்க. என்னை ஏமாத்த முடியாது. அன்னைக்கு கேட்ட மாதிரி நடிச்சீங்க, இன்னைக்கு காதலிக்கிறேன்னு போய் சொல்றீங்க. ஐ டோன்ட் பிலீவ் எனி ஆஃப் இட். ஐ டோன்ட் பிலீவ் யூ. எனக்கு பைத்தியம் பிடிச்சிரு போல இருக்கு. என்னால சாப்பிட முடியல, தூங்க முடியல. எதுக்காக ஜெய்ப்பூர்ல இருந்து வந்தீங்க சொல்லுங்க. என்கிட்ட என்ன தப்பு இருக்கு சூர்யா? என்கிட்ட என்ன தப்பு இருக்கு? விடுங்க, டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் எமர்ஜென்சி செக் பண்ணுங்க. ஷட் அப் மேடம். உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு, ஆனா லவ் பண்ண முடியாது. அப்போ ஒண்ணு செய்யுங்க, என்ன கொன்னுடுங்க. எஸ் சூர்யா, யூ கில் மீ. நான் செத்துட்டா எனக்கு நிம்மதி. நான் ரொம்ப அலையிற மாதிரி எனக்கு வெக்கமா இருக்கு. ஆனா முடியலையே. நான் நல்லா தானே இருந்தேன். உங்களை பார்த்த நிமிஷத்துல இருந்து இப்படி ஆயிட்டேன். நான் செத்து போயிட்டா. இப்பவே இந்த நிமிஷமே செத்து போயிட்டா. இங்க இருந்து விழுந்து செத்து போயிட்டா. எஸ், I'll do it. மேடம், மேடம் என்னாச்சு உங்களுக்கு? ப்ளீஸ் ரிலாக்ஸ், ப்ளீஸ் ரிலாக்ஸ். இது போதும் சூர்யா, இந்த டச் போதும். ஒரு நாளைக்கு என்ன முழுசா தொடுவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. இன்னைக்கு நான் நிம்மதியா தூங்குவேன். குட் நைட் சூர்யா. குட் நைட். கமலி, இவ்வளவு நாள் நான் உன்னை புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இந்த தடவை தான் நான் உன்னை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கலன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்டி அப்படி சொல்ற? இல்ல, கிடைச்ச வேலையை வேணான்னுட்டேன். சம்பந்தம் இல்லாம கோவப்படுற. யாரோ ஒருத்தர்கிட்ட எரிஞ்சு சிடு சிடுன்னு பேசினேன். கோயில்ல கூட சண்டை போட்டேன். ஏண்டி இப்பெல்லாம் ரொம்ப சீரியஸ் ஆயிடுற? சொல்லு கமலி. எல்லாம் ஒரு தற்காப்புக்காக தான். அப்படின்னா அந்த ஆளை பார்க்கும் போதெல்லாம்
என்னையும் அறியாமலே என் மனசு அவர்கிட்ட ஏத்துக்கிட்டு போச்சு. எங்க நான் அவரை லவ் பண்ணிடுவேணும்னு பயமா இருந்துச்சு. அதனாலதான் எரிஞ்சு பேசினேன். உன் மனசுல அப்படி ஒரு அவஸ்தை இருந்தா அவர்கிட்ட ஐ லவ் யூன்னு சொல்லிருக்கலாமே. உன்னை ஏண்டி நீயே வதச்சிக்கிற? நான் ஏற்கனவே ஒருத்தரை லவ் பண்றேன். யார் இது? சூர்யா. ஓ, உன் பேக் சர்டிபிகேட்ஸ் எல்லாம் அனுப்பிச்சாரு அவரா? எல்லாருடைய காதலும் கண்கள் ஆரம்பிச்சு இதயத்துல முடியும்னா எங்க காதல் இதயத்தில் ஆரம்பிச்சு கண்கள்ல முடியணும்னு எங்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தம். அப்படின்னா நாங்க ஒருத்தர் பார்க்காமலேயே காதலிக்கிறோம். அப்போ ஆனா உருவம் தெரியாம காதலிக்க கூடாது. நீ வண்ணத்து பூச்சை பார்த்திருக்கியா? பார்த்திருக்கேன். எங்க? கோஆப்டெக்ஸ் விளம்பரத்துல. நான் தோட்டத்துல பறந்து திரியறப்ப பார்த்திருக்கேன். நீ வெறும் நேர்ல நம்புறவ, நான் நிஜத்தை பார்க்கறவா. என் காதல் உனக்கு போக போக புரியும். சரி, டைம் ஆயிடுச்சு. அக்கா மாமா கேட்டதா சொல்லு. உன்னோட காதல் வளர என் வாழ்த்துக்கள். சிவா 1 minute. ஓ, நீங்க இங்க இருக்கீங்களா? நான் நீங்க மாடியில பாட்டு கேட்டுட்டு இருப்பீங்கன்னு நினைச்சேன். சூர்யா, பஸ் ஸ்டாப்ல அந்த பொண்ணு பயங்கரமா போர் அடிச்சிட்டா. தாங்க முடியல, சினிமா தியேட்டருக்கு போயிட்டேன். அதான் லேட் ஆயிடுச்சு. அது என்னமோ ஒரு காதல்னு சொன்னாப்ல. இந்த பழங்காலத்து கதைகள் எல்லாம் வருமே. அதாவது மத்தவங்க காதல் பிரச்சனை நமக்கு எதுக்கு? நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுங்க. இந்த லெட்டரையும் பேஜரையும் மேடம் கிட்ட கொடுத்துருங்க. என்ன லெட்டர் இது? என் ரெசிக்னேஷன் லெட்டர். என்ன உங்களுக்கு பைத்தியம் கிட்டியம் பிடிச்சிருக்கா? சிவா, உங்களுக்கே தெரியும் ஒருத்தருடைய சுதந்திரங்கிறது. ஒருத்தரோட சுதந்திரன்றது அவங்க மூக்கு நுனி வரைக்கும் தான். மூக்க தொடர்றது இல்லம்பிங்க. இந்த பாருங்க, என்ன கேட்ட அதெல்லாம் வேணாம் தான் சொல்லுவேன். அப்ப நான் கிளம்புறேன் சிவா. சூர்யா, ப்ளீஸ் நல்லா யோசிச்சு பாருங்க. தயவு செஞ்சு சொன்னா கேட்க மாட்டீங்கல்ல? அப்புறம் நான் உங்களை அட்வைஸ் பண்ணா இந்த மூக்கு மேட்டர் எல்லாம் வரை நீங்க சொல்லுவீங்க. அது என்னோட கேரக்டர் சிவா. இந்த பாருங்க, ஆஸ் அ ஃப்ரெண்ட் நான் சின்சியரா ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். உங்க மனசுக்குள்ள ஏதோ ஒரு குழப்பத்தை வச்சுக்கிட்டு நீங்க அவஸ்தைப்பட்டு இருக்கீங்க. அதை முதல்ல ரெக்டிஃபை பண்ணுங்க. அதான் உங்களுக்கு நல்லது. சிவா. சூர்யா, ஷூர் கொடுத்துட்டுமா? கொடுத்துருங்க. ஹலோ சூர்யா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நமக்கு என்ன சார்? ஆமா, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல. வாங்க ஹோட்டல்ல போலாம். இல்ல பரவாயில்ல. அட உட்காருங்க சார், உட்காருங்க. அப்புறம் எங்க போகணும் சொல்லுங்க. எங்க போறதுன்னே தெரியல. அதான் யோசிச்சுக்கிட்டே வந்தேன். என்ன சார் இது? அன்னைக்கும் இதை தான் சொன்னீங்க, இன்னைக்கு அதை தான் சொல்றீங்க. அன்னைக்கு வேலையில ஜாயின் பண்ண வந்தேன். மெட்ராஸ் புதுசு, எங்க போறதுன்னு தெரியல. இன்னைக்கு வேலையை ரிசைன் பண்ணிட்டேன். மெட்ராஸ் பழசாயிடுச்சு. ஆனா எங்க போறதுன்னு தெரியல. மெட்ராஸ்ல நிறைய இடம் இருக்கு சார், பீச், பார்க்குன்னு. அன்னைக்கு மாதிரி இன்னைக்கு என்னோட ரூமு, என்னோட மனசு. விடுங்க சார், இதுக்கு போய் எங்க வேலையை விட்டீங்க? இதோ பார் சூர்யா, உன் மனசுல இருக்கிறத யார்கிட்ட சொன்னாதான் உன் பாரம் குறையும். புரியுதா? லீவ் ஆஃப்னு சொல்றது பிடிக்கலன்னா சொல்லிடுங்க நீங்க. அப்ப என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு சொல்லலாம்ல நீ. சகோதரா, உன் காதல் ரொம்ப உயர்ந்ததுடா. ஆமா, எனக்கு பசிக்குது, உனக்கு பசிக்கலையா? ஐயா, ஒரு இட்லி போடுவாங்க. எல்லாருக்கும் ஐயா, என்ன சார் எனக்கு ஆபீஸ்ல எவ்வளவு லெட்டர்ஸ்? நேத்தோட போஸ்டல் ஸ்ட்ரைக் முடிஞ்சிருச்சுல மேடம், அதான். சிவா, வாட்ஸ் திஸ்? சூர்யாக்கு என்ன ஆச்சு? ஈவன் ஐ ஃபீல் சாரி மேடம். சூர்யாவுக்கு இந்த ஆஃபீஸில் என்ன பிடிக்கலன்னு தெரியல. வேலை பிடிக்கலன்னு ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாரு. யாருக்கு லேட்டா?
மிஸ்டர் சூர்யாவுக்கு மேடம், ஜெய்ப்பூர்லேருந்து ரீடைரக்டே வந்திருக்கு. மிஸ் கமலி, 12 ஸ்டேட் பேங்க், ஊட்டி. வர வர நிறைய விஷயங்களை நீ என்கிட்ட இருந்து மறைக்கிற. இல்லக்கா, நீ ஊருக்கு போயிருந்தப்போ சூர்யா கிட்ட இருந்து ஒரு லெட்டர் வந்தது. நான் படிச்சுட்டு ஒரு ரூம்ல வச்சிருந்தேன். பாத்தியா? என்ன மன்னிச்சிருக்கா. எனக்கு என்னமோ உன் வாழ்க்கையை நினைச்சா ரொம்ப பயமா இருக்கு. என் புருஷனை என்னால புரிஞ்சுக்க முடியல. உனக்கு இன்னும் ஒரு வழி பிறக்கல. யார் யார் மனசுக்குள்ள என்னென்ன இருக்குன்னு தெரியல. உன் மனசுக்குள்ள இருக்கிறவனாவது உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை தரணும்னு ஆண்டவங்கிட்ட வேண்டிக்கிறேன். சீக்கிரமே சூர்யா ஊட்டிக்கு வர சொல்லு. என்ன பதிலே காணும்? இன்னைக்கு சூர்யா கிட்ட இருந்து இன்னொரு லெட்டர் வந்திருக்கு. அவர் வேலையை விட்டுட்டாரா, மறுபடியும் ஒரு வேலையை தேடிக்கிட்டு லெட்டர் போடுறேன்னு எழுதியிருக்காரு. உனக்கு ஒரு வாழ்க்கை ஆரம்பிக்குதுன்னு நினைச்சேன். எங்க அது முடிஞ்சு போயிடுமோன்னு பயமா இருக்கு. இன்னும் 2 இட்லி சாப்பிட்றா போதும். ஆமா, இன்டர்வியூ என்னாச்சு? வழக்கம் போலதான், தபால்ல பதில் வரும். பன்னீர், எனக்கு தான் டிரைவிங் தெரியுமே, லைசன்ஸ் வேற வச்சிருக்கேன். பேசாம ஒரு ஆட்டோ ஏற்பாடு பண்ணி கூட ஓட்டுறேன். நீ ரொம்ப ப்ராக்டிக்கலா பேசுற. நாளைக்கே ஏற்பாடு பண்ணி கொடுத்துறேன். ஓகே, தேங்க்யூ பன்னீர். டிஸ்டர்ப் பண்றேன்னு நினைக்காதீங்க. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன, உன் தங்கச்சிக்கு ஏதாவது இன்டர்வியூ வந்திருக்கா? அது இல்லைங்க, சூர்யான்னு ஒரு பையன். ஓஹோ, காதலாக்கும். நீங்க நினைக்கிற மாதிரி காதல் இல்லைங்க. அது கண்ணை கசக்கிறதும் கர்ப்பத்தை கலைக்கிறதும் இல்லாத காதலுங்கறியா? என்னங்க நீங்க எதுக்கு எடுத்தாலும் குதர்க்கமாவ பேசிட்டு இருக்கீங்க. அவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்காம காதலிக்கிறாங்க. இப்படி ஏகப்பட்ட காதலை நான் பார்த்திருக்கேன். இப்போ உன்னுடைய தங்கச்சி காதலுக்காக நான் தாஜ்மஹால் கட்ட முடியாது. பேசாம தூங்கு. இன்னொரு கோட்டர் அடிக்கலாமே? போதண்டா, போலாம். எவ்வளவு மாச்சு? 87 ரூபா 40 பைசா. ஏய், இல்லடா கொஞ்சம் சொல்ற. 87 ரூபா 40 பைசாங்க. அல்லாத 87 ரூபா 40 பைசா. 40 பைசா நீ வச்சுக்கினே 87 ரூபாய் கூட. அடிக்கடி இப்படி பண்ண அப்படிங்க. வேற எப்படி பண்றது? வாங்க டேய். தல அலகறத அலின் வாடா. ஐயோ, எப்படா? ஆம்லெட் ஆம்லெட். ஏய், எந்திரிங்கடா. டேய், எந்திரிங்கடா. நீ உட்கார்ந்து. யோ, வேலையை பார்த்துன்னு போயா. ஏய், என்னடா முறிக்கிற? டேய், எட்ரா கையா. என்ன ஆச்சா? உராவன. டேய், உரா. ஏய், என்ன ஆச்சல நீ? உரா. வாங்க பேசிட்டே போவோம். நேத்து உங்க வீட்டுக்கு வந்தப்போ உங்க முகத்தை பார்த்தேன். ரொம்ப குழப்பமா இருந்தது. அதான் என்னோட விசிட்டிங் கார்டு கொடுத்துட்டு வந்தேன். ஆமா, நீங்க யாரை லவ் பண்றீங்க? வாங்க, பேசணும்னு வந்துட்டீங்க, அப்புறம் என்ன தயக்கம்? சும்மா சொல்லுங்க. அவர் பேர் சூர்யா. ஆள் என்னோட அழகா ஸ்டைலா இருப்பாரோ? நான் பொறாமல கேட்கலங்க, ஒரு ஆதத்துல தான். நான் அவரை பார்த்ததே இல்ல. என்னங்க சொல்றீங்க? பார்க்காமலே காதலா? இப்போதாங்க உங்க மேல எனக்கு அதிகமா காதல் வருது. ஹோட்டல் சினிமான்னு சுத்தி சீரழி காதலுக்கு நடுவுல இப்படி ஒரு காதல்னா உங்க காதல் மேல எனக்கு பொறாமையும் வருது. இந்த காதல் எப்படியா தோத்து போய் நானே உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசையும் வருது. சூர்யா எல்லாமே எனக்கு வாழ்க்கையே இல்லை. நான் ஒதுங்கிட்டேன், உங்களுக்கு சந்தோஷம் அதானே சொல்ல வரீங்க? நீங்க என் மாமா கிட்ட சொல்லி நான் மெட்ராஸ் போக பெர்மிஷன் வாங்கி கொடுக்கணும். எதுக்கு? சூர்யாவை தேடி கண்டுபிடிக்க. சூர்யா எங்க இருக்காருன்னு தெரியாத? மெட்ராஸ்ல இருக்காரு, ஆனா எங்க இருக்காருன்னு தெரியாது. சரி, நான் உங்களுக்கு பெர்மிஷன் வாங்கி தரேன்.
சப்போஸ் சூர்யா கிடைக்கலன்னா நீங்க என்ன கல்யாணம் பண்ணிப்பீங்களா? சொல்லுங்க. நான் தேடிட்டு இந்த ட்ரெடிஷனல் இந்தியன் கேர்ள் நீங்க தான். உங்களோட வாழறது எனக்கு நிம்மதி தரும்னு நான் நினைக்கிறேன். ஆனா உங்க நிம்மதி வேற இடத்துல இருக்கு. ஓகே, மெட்ராஸ் போய் உங்க சூர்யா கண்டுபிடிக்க நான் பர்மிஷன் வாங்கி தரேன். பட் ஒன் திங், நான் கடவுளை வேண்டிப்பேன், 50% உங்க சூர்யா கிடைக்கணும்னு, 50% கிடைக்கவே கூடாதுன்னு. நானும் சராசரி மனுஷன் தானே. கமலி, இப்படி வாமா, உட்கார். உன் ப்ராப்ளம் என்ன சொல்லு. என்னால சூர்யாவை மறக்க முடியாது. இதை பார் கமலி, உன்னுடைய இந்த வயசுல நீ எந்த முடிவு எடுத்தாலும் உனக்கு சரின்னு தான் தோணும். ஏன்னா நீ 20, நான் 40. உன்னுடைய மனசுல வெறும் காதல் மட்டும்தான் இருக்கு. ஆனா காதல் எப்படியெல்லாம் காயப்படுத்தும் தெரிஞ்சுட்டு நான் பேசுறேன். அம்மாடி, உலகத்துல ரொம்ப ஈஸியான விஷயம் அட்வைஸ் பண்றது, ரொம்ப கஷ்டமான விஷயம் அந்த அட்வைஸை கேட்கறது. அதுவும் இந்த காதலை பத்தி அட்வைஸ் பண்ணணும்னு வச்சுக்க, அதை செஞ்சு பார்த்தா என்னன்னு சொல்லி மனசுக்குள்ள ஒரு வெறியே தோணும். அதுவும் எனக்கு தெரியும். இருந்தாலும் சொல்றேன், என் பேச்சை கேளு. மனசாட்சி கொண்டுட்டு என்னால வாழ முடியாது மாமா. சரிதான், சரிதாம்மா, நீ சொல்றது சரிதான். ஆனா உலகத்துல ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்துல மனசாட்சியை கொண்டுட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்கான். முன்ன பின்ன தெரியாதவன், அவன் எங்க இருக்கானும் தெரியாது. அவனுக்காக உன் தங்கச்சி வாழ்நாள் பூரா காத்துட்டு இருக்க போறாள? என்ன கமலி, என்னம்மா இது பிடிவாதம்? அக்கா, மாமா சொல்றவரையே கல்யாணம் பண்ணிக்கிட்டு நாளைக்கு அந்த வாழ்க்கை எனக்கு துன்பமாயிட்டா நான் காலம் பூராவும் கண்ணீர் சிந்திக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறியா? எனக்கு சூர்யாவுக்கு நான் அந்த ஆண்டவனே எழுதிட்டான். நான் சொல்றதை ஏத்துக்கிற வயசும் மனசும் உங்ககிட்ட இல்ல கமலி. நாளைக்கு என்னாலதான் உன்னுடைய வாழ்க்கை போயிடுச்சு நீ ஒரு வார்த்தை கேட்டக்கூடாது பாரு. அதுக்காக உன்னை நான் மெட்ராஸ் அனுப்புறேன். நீ ஒரு வாரம் எடுத்துப்பியோ, ஒரு மாசம் எடுத்துப்பியோ எனக்கு தெரியாது. உன்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு நல்ல தகப்பனா தான் நடந்துட்டு இருக்கேன். அதே மாதிரி நீ ஒரு நல்ல மகனா நடந்து என் மனத்தை காப்பாத்து. ஆல் இந்தியா ரேடியோ, சென்னை வானொலி நிலையம். வானிலை அறிக்கை. வங்கக்கடலில் மையம் கொண்டிருக்கும் குறைந்த காற்றழுத்த மண்டலத்தின் காரணமாக கடந்த 48 மணி நேரமாக சென்னையிலும் தென் மாவட்டங்களிலும் பெருமழை பெய்து வருகிறது. இது மேலும் வலுவடைந்து நாளை இரவு சென்னைக்கும் மசூலிப்பட்டினத்துக்கு இடையில் கரையை கடக்கும். ஆயா, ஆயா, என்ன கண்டு மழை ஜோடு பேஞ்சு நிக்குது. இன்னத்துக்கு வந்துக்கிறேன். என்ன யாரையுமே காணும்? நம்ம வாடம்மா இல்ல, வாடம்மா அந்த அம்மா பொண்ணுக்கு கண்ணாலம் எல்லாம் கும்பலா போய்க்குதுங்க. இன்னைக்கு வந்தா வரும், நாளைக்கு வந்துரும். நீ குந்து கண்டு குந்து குந்து. ஆயா, அது இருக்கட்டும். ஜென்சியோட ரூம் சாவி கொடு, நான் குளிச்சுட்டு உடனே புறப்படணும். ஐயோ, யாரும் இல்லையே, எல்லாம் பூட்டி சாவி எடுத்துட்டு பூச்சிங்களே. ஒண்ணு சரியா, அந்த வெளில இருக்குது பாரு பாத்ரூம், அதுல குளிச்சுட்டு அங்கே துணியை மாத்திக்கோ. சரி ஆயா. போமா. ஆயா, நான் கிளம்புறேன். என்ன கண்ணு, இந்த மழையிலையா? ஒரு கோடை கூட குடுக்கறதுக்கு இல்ல. பரவாயில்ல ஆயா, கூட வேணாம், ஒரே ஓட்டமா ஓடிடுவேன். வரேன். ஆட்டோ ஆட்டோ ஆட்டோ, காந்தி ஸ்கொயர் வரீங்களா? உட்காருமா. மீட்டருக்கு மேல 5 ரூபா போட்டு விடுமா. சரி போங்க. என்னாச்சுங்க? என்னாச்சுன்னு தெரியல, கொஞ்சம் இருமா பாக்குறேன். இப்போதைக்கு ஸ்டார்ட் ஆகிற மாதிரி தெரியல, இருங்கம்மா, வேற ஏதாவது ஆட்டோ வருதான்னு பாக்குறேன். ஆட்டோ ஆட்டோ சவாரிப்பா. ஆட்டோ ஆட்டோ. ஏன்பா, காந்தி ஸ்கொயருக்கு சவாரி ஏற்றின்னு போறியா? போலாம்.
போய் ஏறிக்கமா. இல்லைங்க, இந்த ஆட்டோ வேணாம். மழை நேரத்துல ஆட்டோ ஓடிக்க கஷ்டம். போய் ஏறிக்கமாண்ணா. காந்தி ஸ்கொயர்ல எங்க போனோம்? சிட்டி சென்டருக்கு போகணும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இது வந்துடுறேன். ஏங்க சிட்டி சென்டர்ல நீங்க யாரை பார்க்க போறீங்க? நான் யாரை பார்க்க போனா உங்களுக்கு என்ன? இல்லைங்க, இந்த காம்ப்ளெக்ஸ்ல எனக்கு நிறைய பேர் தெரியும். ஆட்டோக்காரங்களுக்கு எல்லா இடத்துல எல்லாரும் தெரியும். மேடம், கமலின்னு ஒருத்தவங்க உங்களை பார்க்க வந்திருக்காங்க. எஸ் மேடம், உள்ள போங்க. வாங்க கமலி. என்ன மழையில நினைச்சு வந்திருக்கீங்க? என்ன தொடச்சுக்கோங்க. இல்ல பரவாயில்ல, தொடச்சுக்கோங்க. வாங்க உட்காருங்க. உங்களை எனக்கு நல்லாவே தெரியும். சூர்யா சொல்லி தெரியாது. சூர்யா ஜாப் ரிசைன் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் உங்க லெட்டர் வந்துச்சு. அதை நான் படிச்சு பார்த்தேன். என்ன மன்னிச்சிருங்க. இப்ப சூர்யா எங்க இருக்காருன்னு தெரியுமா? தெரிஞ்சிருந்தா கமலிங்கிற பொண்ணை காதலிச்சதை புரிஞ்சுக்காம உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டிருப்பேன். அப்ப சூர்யா உங்களை இல்ல, சூர்யா என்ன லவ் பண்ணல, நான் தான் சூர்யாவை லவ் பண்ணேன். அவர் இந்த ஜாப் விட்டுட்டு போனது கூட நான் தான் காரணம். ஐ ஃபீல் கில்ட்டி. இப்ப நான் ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில இருக்கேன். நான் எப்படியாவது சூர்யாவை பார்த்துடணும்னு ஊர்ல இருந்து வந்திருக்கேன். யாரை கேட்டா தெரியும்னு இங்க சிவான்னு ஒருத்தர் வேலை பார்க்குறாரு. அவர் இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு லீவ். அவர் அட்ரஸ் கொடுக்குறேன், அங்க போய் பார்க்குறீங்களா? உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா ஒரு வாரம் என் கூட தங்குங்க. நானே சூர்யாவை தேடி கண்டுபிடிச்சு உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். வேண்டாங்க, அவர் அட்ரஸ் கொடுங்க, நான் அங்கேயே போய் பார்த்துக்கிறேன். இதுவரைக்கும் நான் யாரையும் பார்த்து பொறாமப்பட்டதில்லை. ஆனா உங்களை பார்த்தா ரொம்ப பொறாமையா இருக்கு. நேர்ல அழகையும் கவர்ச்சியும் காட்டி கவர முடியாத சூர்யாவோட மனச லெட்டர்ல வெறும் எழுத்த காட்டி எப்படி கமலி கவர்ந்தீங்க? தெரியலைங்க. நான் கிளம்புறேன். ப்ளீஸ், நீங்க ரொம்ப அவசரத்துல இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா உங்ககிட்ட பேசணும்னு என் மனசு துடிக்குது. உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் கேட்கிறேன், மறைக்காம பதில் சொல்றீங்களா? கேளுங்க. ஒரு பொண்ணா என்கிட்ட என்ன குறை? ஏன் சூர்யாக்கு என்ன பிடிக்கல? இன்னாருக்கு இன்னாருன்னு இறைவன் எழுதி வச்சிருக்கிறதா சொல்லுவாங்க. அவன் சூர்யா பேருக்கு நேரா உங்க பேர் எழுதலன்னு நினைக்கிறேன். உங்க பேரையாவது எழுதி இருக்கணும்னு நான் ஆண்டவன் கிட்ட வேண்டிக்கிறேன். அப்ப நான் கிளம்புறேன். சூர்யாவை பார்த்தா நான் மன்னிப்பு கேட்டேன்னு சொல்லுங்க. அப்படியே இப்போ நான் உங்களை லவ் பண்றான்னு சொல்லுங்க. நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? சொல்லுங்க. தயவு செஞ்சு சூர்யாவை மறந்துடுங்க. சூர்யா, ஏன் சூர்யா, ப்ளீஸ். நிறுத்து. இந்த பக்கம் எந்த வண்டியும் போகாது. ரைட்ல போனுங்க. இந்த பக்கம் போகாதன்ற, அப்புறம் ரைட்டு லெஃப்ட்ன்ற. எங்க வண்டி முன்ன போகாதான். நீங்க எங்க போகணும்? பாரதி நகர் பக்கத்துல தான் இருக்கு. வாங்க, நான் காட்டுறேன். இல்ல வேண்டாங்க, நானே போய் பாத்துக்கிறேன்.
என்னடா மழையில் நினைச்சிட்டியா? அண்ணே உங்களை பார்க்க ஒரு அக்கா வந்திருக்காங்க. அக்காவா? ஆமாண்ணா, வர சொல்லு. ஹலோ, நீங்களா? நீங்க எப்படிங்க? இங்க சிவாங்கிறத நானே தான். என்ன யோசிக்கிறீங்க? ஒண்ணும் இல்ல, சூர்யான்னு ஒருத்தரை பத்தி டீட்டெயில்ஸ். உட்காருங்க. தப்பா நினைச்சுக்காதீங்க, 2 நாளா மழையில நனைஞ்சிட்டேன், அதான் உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. உட்காருங்க ப்ளீஸ். இப்படி தெப்பமா நினைச்சிட்டு வந்திருக்கீங்க. துண்டு, டேய் துண்டு எடுத்துட்டு வாடா. சூர்யா உங்களுக்கு சொந்தமா? சூர்யா உங்களுக்கு சொந்தமான்னு கேட்டேன். ஆமா. பட் அவர் என்கிட்ட தான் ஒரு அனாதைன்னு சொன்னாரு. ஓ, அந்த பார்க்காமலே காதல் சூர்யா தானா? ஓ மை குட்னஸ். அன்னைக்கு நான் உங்களை பஸ் ஸ்டாப்ல பார்த்தேன்ல, அதுக்கு முன்னால தான் சூர்யா ஆட்டோல ஏறி அப்படி கிராஸ் பண்ணி போனார். ஃபர்ஸ்ட் டைம் நான் உங்களை 11D சிட்டி பஸ்ல பார்த்தேன்னு சொன்னேன்ல, அன்னைக்கு கூட சூர்யா என் பக்கத்துல நின்னுட்டு இருந்தாரு. என்ன? அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இல்லைங்க. இப்ப சூர்யா எங்க இருக்காருன்னு தெரியுமா? சூர்யா எனக்கு கிடைக்கலன்னா யாருக்குமே கிடைக்க மாட்டேன். ஏங்க, நீங்க இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமா பேசலாமா? எனக்கு உடம்பு சரியில்லைங்க, இல்ல நான் இப்போ உங்க கூட வந்து தேட ஆரம்பிச்சிருவேன். அது மட்டும் இல்லாம மழை பெஞ்சிட்டு இருக்கு, இந்த மழையில நம்ம எங்க போய் தேட முடியும்? ஏங்க, சூர்யா இந்த சிட்டில தேடி கண்டுபிடிக்கிறது அவ்வளவு கஷ்டமான விஷயம் நினைக்கிறீங்களா? நான் மெட்ராஸ்ல இருக்கிறவங்க, எனக்கு இந்த ஊர்ல இருக்கிற சந்து பந்தெல்லாம் தெரியும். இந்த ஊர்ல எனக்கு தெரிஞ்சவன் எக்கச்சக்கமான பேர் இருக்கான். இவ்வளவு எதுக்கு? நாளைக்கு காலையில பேப்பர்ல ஒரு விளம்பரம் கொடுத்தா சூர்யா எங்க இருக்காருன்னு தெரிஞ்சிட போகுது. நீங்க தைரியமா ஊருக்கு போங்க. ஆனா ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், தயவு செஞ்சு எந்த விதமான தப்பான முடிவுக்கும் போயிடாதீங்க. இவ்வளவு நாள் உங்க சூர்யாவுக்காக நீங்க வெயிட் பண்ணீங்கல்ல, இன்னும் ஒரு 10 நாள் வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ். ஏங்க அழறீங்க? உங்க வேலை பாருங்க. காலையில இருந்து மழையில சுத்துறோம். அப்படி யாருதான் தேடுறீங்க சொல்லுங்களேன், கொண்டு போய் விட்டுறேன். இது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். இதுக்குதான் காலையில உங்க வண்டியில ஏற மாட்டேன்னு சொன்னேன். உங்க காசு வாங்கிக்கோங்க. ஏங்க, அடடே, உடம்பெல்லாம் இப்படி சேராயிடுச்சே. வண்டிக்குள்ள உட்காருங்க ப்ளீஸ். ப்ளீஸ் வண்டிக்குள்ள உட்காருங்க. ஏங்க, நீங்க தப்பா எடுத்துக்கலன்னா எனக்கு தெரிஞ்சவங்களோட வீடு இருக்கு, அங்க போய் எங்க ட்ரெஸ் எல்லாம் மாத்திக்கிட்டு நீங்க யார் தேடுறீங்களோ அவங்கள தேடுவோம். இதாங்க நான் சொன்ன இடம், வந்து ட்ரெஸ் மாத்திக்குங்க. வாங்க. தப்பா எடுத்துக்காதீங்க, இது எனக்கு தெரிஞ்சவங்க இடம் இல்லை, நானும் என் ஃப்ரெண்டும் தங்குற இடம். என் இடம்னு சொன்னா நீங்க வரமாட்டீங்க, அதான் போய் சொன்னேன். உள்ள வாங்க ப்ளீஸ். வாங்க உள்ள வாங்க. இதாங்க பாத்ரூம், நீங்க போய் உங்க ட்ரெஸ் மாத்திக்கங்க. டவல் வேணாங்க, என்கிட்ட இருக்கு. அது மழையில ஊறி போச்சு, அதாங்க தற்கிறது கஷ்டமா இருக்கு. போங்க.
எங்க கதவுக்கு லாக் இல்லைங்க. நன்றிங்க. இருட்டிடுச்சு, கிளம்பலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, என் ஃப்ரெண்ட் இருக்காளான்னு பார்த்துட்டு வந்துடுறேன். இல்லைன்னா சென்ட்ரல் ஸ்டேஷன் போக வேண்டியதா இருக்கும். சரி, சீக்கிரம் வாங்க. கரண்டா இல்லைங்க. காத்தால போட கரண்ட் இன்னும் வரலிங்க. போனவங்க யாரு இன்னும் வரலிங்க. சரி, வச்சுட்டுமா? ட்ரெயினுக்கு டைம் ஆச்சு, ஜென்சி வந்து இதை கொடுத்துருங்க. சரிம்மா. நாய் காதல். அது என்னங்க நாய் காதல்? நாய்கள் மட்டுமே நடு ரோட்ல காதலிக்கும். அப்ப நல்ல காதல்? அது என் நண்பனோட காதல். அப்படி என்னங்க உயர்ந்த காதல்? இதயத்தில் ஆரம்பிச்சு கண்கள்ல முடிகிற காதல். உங்க ஃப்ரெண்டோட பேரு? சூர்யா. அந்த பொண்ணோட பேரு? கமலி. கமலி என்னோட ஃப்ரெண்டுங்க. ஆட்டோ சிக்னல் விழுந்து கூட தெரியாம நடு ரோட்ல என்ன எல்லாமே கிடையா வண்டியா? அப்புறம் ஒரு நாளைக்கு சூர்யாவை கூட்டிட்டு வாங்க. நிச்சயமா கூப்பிடுறேங்க. இந்தாங்க. இல்ல 100 ரூபாய்க்கு சில்லறை இல்லைங்க. கொஞ்சம் இருங்க, சில்லறை வாங்கி தரேன். வாமா வா. கண்டாலும் நல்லா நடந்துச்சா? 100 ரூபாய்க்கு சில்லறை இருக்கா? இல்லையே, உன் ஃப்ரெண்டு வந்துட்டு போனாமா. யாரு? கமலியா? ஆமாமா, காலங்காத்தாலே வந்துச்சு. ராத்திரி ரயிலுக்குவே போகணுமா, அதனால துப்பக்கான துணியை காணு பொருட்டு அழுதுகிட்டு போய்கினே இருக்குதுமா. இந்த லெட்டரை உங்ககிட்ட கொடுக்க சொல்லிச்சு. இன்னும் எழுதி பாரு, மழை தண்ணி போட்டுட்டு போகுது. ஐயோ, இப்பவே மணி 8 ஆயிடுச்சு. 9 மணிக்கு ட்ரெயின் ஆச்சு. இந்தாயா, இந்த பெட்டியை உள்ள வை. சென்ட்ரல் போகணும். சென்ட்ரல் தானே, உட்காருங்க, சீக்கிரம் போலாம். மழை பார்த்து சீக்கிரமா போங்க. பயணிகள் கவனத்திற்கு, சென்னை சென்ட்ரலில் இருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் நீலகிரி எக்ஸ்பிரஸ் சரியாக 9 மணிக்கு 7வது பிளாட்பாரத்திலிருந்து புறப்படும். For the kind attention to the passengers, the Blue Mountain Express bound for மேட்டுப்பாளையம் will leave platform number 7 by 9 PM. यात्रियों के लिए एक सूचना, मद्रास से மேட்டுப்பாளையம் जाने वाली Blue Mountain Express ரொம்ப லேட் ஆயிடுச்சுங்க. ட்ரெயின் கிளம்புறதுக்கு இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு. நான் வேணா டிக்கெட் வாங்கி தரேன். இல்ல வேண்டாம். பரவாயில்ல, சங்கடப்படாதீங்க. மேட்டுப்பாளையத்துக்கு டிக்கெட் வாங்குங்க. ஏங்க, டிக்கெட் வாங்கிட்டேன், சீக்கிரம் வாங்க.
ப்ளீஸ் கொஞ்சம் ஒரு ஒருத்தர் கொடுங்க. ஏன் சார் அவசரப்படுறீங்க? பார்த்துட்டு தானே இருக்கேன். இல்லை சார், அது கொஞ்சம் ஏழியரா வந்திருக்கணும். என்ன சார்? மேட்டுப்பாளையம் வரைக்கும் பர்த்தோ சீட்டோ கிடைக்குமா சார்? வெயிட்டிங் லிஸ்ட்டே இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. இதுல நீங்க ஓப்பன் டிக்கெட் வேற எடுத்துட்டு வந்திருக்கீங்க. லேடி தனியா போறாங்க சார். அதுக்கு நான் என்னையா பண்றது? போயா சார், வாங்க, யாராவது போட்டு பார்த்து சீட் கிடைக்குமான்னு பார்க்கலாம். சார் அவசரப்படாதீங்க சார். டேய் விருந்தாளிக்கு பிறந்தவன ஏங்க, மேட்டுப்பாளையம் போனோம், சீட் ஒன்று அரேஞ்ச் பண்ணி தர முடியுமா? சீட்டெல்லாம் இல்லப்பா. லேடி தனியா போறாங்க. என்ன பண்றது? அந்த சீட்டை கொடுத்துரு. வா சார். வாங்க. பொம்பளை தனியா போன்னு சொன்னீங்க, அதனால தான் கொடுக்குறேன். பார்த்து போட்டு கொடுப்பா. முதல்ல சீட்டை காட்டுங்கண்ணே. இந்த சீட்டில் உட்காருமா. ரொம்ப நல்லதுப்பா. சீக்கிரம் பாருங்க, வண்டி கிளம்ப போகுது. இந்தாங்க உங்க டிக்கெட். ரொம்ப நன்றிங்க. ஏங்க, நான் மறுபடியும் கேட்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க யாரையோ தேடி வந்தீங்க, கடைசி வரைக்கும் அவங்கள சந்திக்காமலே கிளம்புறீங்க. அவங்க யார் என்னன்னு சொல்லி உங்க அட்ரஸ் கொடுத்தா அவங்கள தேடி கண்டுபிடிச்சி உங்களுக்கு. வேண்டாங்க, நான் அவரோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்லியிருக்கேன். அவர் பேப்பர்ல அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. உங்களுக்கு எதுக்கு சிரமம்? நீங்க கிளம்புங்க, கிளம்புங்க. ஐயோ பாத்தியா, காஃபி எல்லாம் மேலே கொட்டிக்கிட்டு. சுட்டுச்சாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, நான் வரேன். ஐயோ பாவம். பார்த்துட்டு பேசியிருந்தேன். எல்லாரும் ஊருக்கு போய் சேர்ந்தோம், லெட்டர் போடுங்க. அங்கிள் ஆண்டி கேட்டா சொல்லுங்க, நான் அடுத்த கிறிஸ்மஸ்க்கு ஊருக்கு வரேன். அப்புறம் அமெரிக்கா லெட்டர் வந்தோடனே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். உங்க அண்ணன் சொல்லுங்க, எல்லாம் பத்திரமா போய் சேருங்க. நிறைய பேசணும்னு நினைக்கிறேன். ட்ரெயின் வர கிளம்பிடுச்சு. நான் வேறமா லெட்டர்ல போடுறேன். மட்டுமா ஜாக்கிரதை போயிட்டு வாங்க. ஓகே.